பவித்ரன் இங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணுவோம். நேத்து என்னாச்சு ப்ரோ கார்த்தி? கடைசியில ஏதோ அந்த கோட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு, நல்லா பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. தூங்கிட்டேங்க நேத்து, சீரியஸா ஞாபகம் இல்ல. ஐயப்பன் தெரியல, எப்ப பண்ணுங்க தூங்குனேன்னு நேத்து தெரியல. பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க. ரெக்கார்டிங்ல கேட்டுறேன். அதான் ரெக்கார்டிங் டெய்லி யூடியூப்ல அப்லோட் பண்றீங்களே, யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெக்கார்டிங்ல கேட்டுறேன். அதுல சில ரெக்கார்டிங்ஸ்லாம் செட் பீஸா இருக்கும், அவர் பேசுறதுலாம் சூப்பரா இருக்கும் கேட்க, அப்பப்போ ஜாலியா. அண்ணே ஒரு வைப் தாங்க. ஏன் அவர் கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணுங்க. கார்த்தி ப்ரோ அந்த ஒரு vlog 20 பேர் பாத்தீங்களா 30 நீங்க? பேர் ஃபோன் அடிங்க வந்துருவாரு. பாலக்காடு vlog அது அப்படியா? அது வேற இல்ல போட்டிருக்காரா? 2 பாட்டா போட்டிருக்காரு. அது அவங்க மெயின் சேனல்ல போடல, வேற சேனல்ல போட்டிருக்காரு. நல்லா இருக்கா? அது ஒண்ணு இல்ல கார்த்தி, அவர் வந்து கார்ல ஓட்டிட்டு இருக்காரு, அத பேசிட்டு அப்படியே ஜாலியா. ஒன்னும் வெளியில போய் ஒன்னும் பெருசா வீடியோ எடுக்கல போல. நான் நினைச்சேன் அந்த தியேட்டருக்குள்ள போய் தியேட்டர்ல படம் பாக்குற வரைக்கும், கோட் படம் பாக்குற வரைக்கும் எடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா பேசிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். ஐயப்பன் ப்ரோ, நீங்க பாத்தீங்களா அந்த vlog? இல்ல ப்ரோ, இப்பெல்லாம் விளாக்ஸே பாக்குறது இல்ல. கார்த்தி ப்ரோ, கடைசி உலக போர் ட்ரெயிலர் எப்படி இருக்குது? எப்படி டிஃப்ரெண்டா இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாருக்கும் அது செப்பாக்கு மேல என்ன கோவம் தெரியல, எல்லாரும் அங்கேயே பாம்பு வைக்கிறாங்க. இதுலயா கிரவுண்ட்லயா? கிரவுண்ட்ல தான். ஸ்பேஸ்ல பேசணும், ஸ்பேஸ்ல பேசுங்க, திட்டுங்க. இல்ல அவங்க அங்கிட்டு பேசியிருக்காங்க நினைக்கிறேன் யாருக்கிட்ட. கார்த்திக் என்ன என்ன ராமன்? வணக்கம். வணக்கம் ஜி. வேட்டையனோட ஆடியோ ரிலீஸ் எப்ப ஜி? செப்டம்பர் 15 கரெக்டா? அது வாய்ப்பே இல்ல, இன்னைக்கு 12 தேதி. எப்போ அது? ஆடியோ லான்ச்லாம் இருக்காதா? நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி இருக்கும். கேட்கல என்ன ஜி? நெக்ஸ்ட் வீக்ல இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. கார்த்திக் ப்ரோ கேக்குதா? ப்ரோ நேற்று பிரசாந்த் ப்ரோ வந்து ஒரு மேட்ரு ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்குள்ளதான் இவரு ஒரு பெங்களூர்காரர் ஒருத்தர் வந்துட்டு குழப்பி விட்டு போயிட்டாரு. நேற்று கேட்கணும்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் கேட்டிருந்தேன், பட் கொடுக்கல. என்ன சொன்னாரு? ஆக்சுவலா என்ன சொன்னாருன்னா, இப்போ ஏஜிஎஸ் இருக்காங்க இல்லையா, அப்போ ஏஜிஎஸ் வந்துட்டு அந்த ட்வீட் ரேட்டிங் பண்ணதுக்கு இந்த மாதிரி அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஏஜிஎஸ் போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர், தமிழ் ப்ரொடியூசரு, தமிழ்காரங்களை போட்டு நீங்க ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்படிலாம் நீங்க பண்றதுனாலதான் வந்துட்டு படம் வந்துட்டு பெருசா ஓட மாட்டேங்குது, இல்லைன்னா அப்படியே பெருசா ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இதே தான் வந்துட்டு மற்ற ஃபேன்ஸும் பண்றாங்க. பட் அவர் குறிப்பிட்டு அஜித் ஃபேன்ஸ் மட்டும் ஏன் சொல்றாருன்னு தான் தெரியல. இப்போ விஜய் ஃபேன்ஸோ இது மாதிரிதான் பண்றாங்க. இல்ல இல்ல, நீங்க அந்த டைம்ல தூங்கிட்டீங்க. நீங்க கடைசி வரைக்கும் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. அவர் அந்த பெங்களூர்காரர் வந்து ஃபுல்லாவே குழப்பி விட்டு போயிட்டாரு. அவரு இன்னைக்கு பிரசாந்த் ப்ரோ வந்தாருன்னா கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அவர் வரும்போது மட்டும் எனக்கு ஸ்பீக்கர் கொடுங்க, நான் அதை கேட்டுக்கிறேன்.
ஏங்க அது அவங்க அந்த ஏஜிஸோட ரீட்வீட் பிரச்சனை இன்னும் முடியலையா? அது இல்ல ஒரு இல்ல அட்மின் தமிழ் ரீட்வீட் படிக்க தெரியாத ஒரு அட்மின் யாரோ பண்ணிருக்காங்க. இல்ல அது அட்மின் அது பிரச்சனை இல்ல இப்போ அவரு அது ரீட்வீட் பண்ணது அது அட்மின் பண்ண தப்பு ஓகே. அது அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சாங்க, அது ஓகே. பட் அவர் என்ன சொல்றாருன்னா அஜித் ஃபேன்ஸ் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, இதுக்கு முன்னாடி விஜய் ஃபேன்ஸோ இல்ல மத்த ஃபேன்ஸோ இது மாதிரி யாரும் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நேத்து பேசிட்டு இருந்தாரு. நேத்து இருந்தவங்களுக்கு தெரியும். அதுதான் நான் சரி ஓகே நான் வெயிட் பண்றேன், அவர் வரும்போது ஸ்பீக்கர் கொடுங்க நான் கேட்கறேன். கார்த்தி ப்ரோ விடாமுயற்சி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? ஷூட்டிங் தெரியலையே, அபிஷியலா அவங்க முடிச்சிட்டாங்களா, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? கார்த்தி ப்ரோ டிவிகே மாநாடு நெக்ஸ்ட் வீக் நடக்குதா? 23rd அன்னைக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே, தள்ளி போயிடுச்சுட்டாங்களே. அது எதனால தள்ளி போகுது போ? அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க, நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம், ஊர் ஒரு காரணம் சொல்லுவோம். இந்த காரணம் ஏத்துக்கிறது இல்ல ஆக்சுவலா நேத்திக்கு வலைபேச்சுல ஒரு இது சொன்னாங்க, தெரியல அவங்க, நீ கோபடிங்க கேட்டா. ஆக்சுவலா என்னன்னா வந்துட்டு அந்த டேட்ல வந்து சிஎமோட ஒரு இது ஃபங்க்ஷன் இருக்கு. ஸ்டாலினோட ஏதோ ஒரு எஸ் 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 ஃபங்க்ஷன் நடக்குது போல, அதனால இவங்க என்னது சிஎமோட ஃபங்க்ஷன் நடக்க போதும் மெட்ராஸ்ல, மீன் சென்னையில. ஸோ அதுக்கான ஃபுல் ஃபோக்கஸும் மீடியா ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இது அவ்வளோ அந்த அளவுக்கு இது இருக்காது. அதனால வேற டேட், ஸோ அதனால வேற டேட்ல தள்ளி வைக்க போறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே ரைட்டு, வரட்டும் உங்க நாடு போனாலும் நடக்கட்டும். வணக்கம். சொல்லுங்க ப்ரோ. கேட்கலங்க. என்ன புரியல. ஆமா அஸ்தம்பட்டி கிட்ட. எங்க? ஓகே ஓகே, பக்கத்துல தான். கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. கேக்குதா ஒரு பேசுறது? டெய்லி வந்து ஸ்பேஸ் பார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காராம், இன்னைக்கு தான் பைக் கிடைச்சிட்டான், அதான் சொன்னாரு. கார்த்தி ப்ரோ உங்க படத்தை பத்தி எதுவும் சொல்லலையே நீங்க நாளைக்கு? அத கேட்கணும்னே தான் வந்தேன். ஒரு ப்ரொபோசலும் இல்ல போல. ஆமா தெரியலங்க, நாளைக்கு தான் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். நீங்களே இன்னும் பார்க்கலையா? மலையாள படம் இல்ல அது? இல்ல தமிழ்ல தானே இங்க போடுறீங்க, இல்ல மலையாளத்துல போடுறீங்களா? இங்கே தமிழ் தான், தமிழ்நாட்டுல தமிழ் மலையாளம் ரெண்டு. அப்புறம் என்ன நேத்து செம்ம ஃபன் மேக் ப்ரோ. இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல நாங்க பார்த்தோம் அதை உட்கார்ந்து. உங்க டைம் பாஸ் இது வந்து பயங்கர ஃபேமஸ். ஐயப்பன் ப்ரோ உங்களதான் கேட்டுட்டு இருந்தாங்க, பாதி பேருக்கு மைக் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு காலே வந்துச்சு, எப்போதுமே காலே வராது, இன்னைக்கு கால்லாம் வந்துச்சு. யாரு இல்ல ஆக்சுவலா ப்ரோ எங்க மேனேஜர் வந்து தெலுங்கு ப்ரோ, அவரு தமிழ் இவர் அரைக்குறையா பேசுறத வந்து நாங்க காமிச்சோம். இங்க அவர் வந்து ரஜினி ஃபேன், அதனால நாங்க காமிச்சோம், இங்க பாருங்க கோட்டை பத்தி எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு. ஒரே ஃபன் இன்னைக்கு எங்க மீட்டிங் ஃபுல்லா இதை வச்சுதான் போயிட்டு இருந்தது.
ஓட்டை பத்தி நாங்க நீங்க அடிச்சோம். அடிக்கல ப்ரோ, அவரு வந்தாரு இல்ல, அவரு பேசுனது, அவர் எவ்வளவு அழகா பேசுறாரு, நேத்து பேசினாரா? மானத்தை வாங்கி விட்டுட்டு போயிட்டாரு. சொல்றீங்க. கண்டிப்பா நீங்க அப்படி என்ன பாக்கணும் பேசினா தெரியல, எனக்கு கேட்கலையே. ப்ரோ. அந்த கரகரன்னு ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க. நான் பேசினது திரும்ப நான் கேட்டதே இல்லை இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போய் யூடியூப்ல கேட்டேன். கேளுங்க, அந்த கரகரன்ற வேர்டு மட்டும் என்னன்னு கேளுங்க. அந்த ராப் போர்ஷனை கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டோம் ப்ரோ. திருக்குறள் மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது மனப்பாடம் ஆயிடுச்சு ஈஸியா. அப்படி யாருங்க நேற்று பேசுனது? அவரு ஏதோ கர்நாடகாக்காரர் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ மூவி பார்த்தாராம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாரு. யாரும் இவரா ஜெயலலிதா ஆயிரம் கூட சொல்லுங்க பத்ரி அவர்தான் அவனா? ரீச் ஆச்சே ப்ரோ, எல்லாரும் கேட்டிருப்பாங்களே உங்களை. டிஎம் ஏதாவது செக் பண்ணீங்களா? காலைல 2-3 பேர் சொன்னாங்க அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. கேட்கல, நீ முடிஞ்சாலும் கேட்டுற. கண்டிப்பா கேளு. கார்த்திக் ப்ரோ உங்க வாய்ஸ் டபுள் கேக்குறீங்க. அவர் பஸ்ல வந்துட்டு இருக்காருங்க. பஸ்ல வந்துட்டு இருக்கேன் ஊருக்கு. நாலஞ்சு சரியாயிரும் வாய்ஸ். நாலஞ்சு பேக் டு ஃபார்ம். ப்ரோ அமர்ல என்ன ப்ரோ டீசர்லயும் அந்த இது ஊஆர்வி அப்படின்னு வருது, ட்ரைலர்லயும் ஊஆர்வின்னு வருது, இப்போ டப்பிங் இது விட்டு அதுலயும் ஊஆர்வி, அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காரு. வேற எதுவும் மாசான டைலாக் இருக்குமான்னு நான் படத்துல. தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ வேட்டையன்ல எஸ்கே இருக்காரா? வேட்டையில வரல கிடையாது. இது என்ன புதுசா இருக்கு? இருந்தாலும் அடிக்கதான் போறீங்க அவரை, பாவம். ப்ரோ அவர் கேமியா பண்ணாலும் திட்டுறீங்க, ஆடியோ லான்ச் வந்து பேசினாலும் திட்டுறீங்க. இப்ப என்னமோ எஸ்கே வர ரொம்ப இந்த மாதிரி இருக்கு. ப்ரோ சோஷியல் மீடியா சூப்பர் ஸ்டார் எப்ப ப்ரோ வருவாரு? அது யாரு ப்ரோ? நம்ம அண்ணன் தான், வேற யாரு? பிரசாந்த் அண்ணன் வரார் வள்ளிவிட்டு. யூடியூப் சூப்பர் ஸ்டார். அண்ணனுக்கு போன் அடிங்க எல்லாரும். ஒரு இருக்கவங்களும் ஒரு 40-50 பேர் அண்ணன் போன் அடிச்சா வந்துட போறாரு கதறிட்டு. ப்ரோ நேத்து ஒரு ஃபன்னு ப்ரோ, நேத்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க நேத்து ஃபன்ன. தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கேட்டுறேன். நிறைய பேர் சொல்றீங்க, நிறைய பேர் சொன்னீங்க. நான் காலையில 2-3 மெசேஜ் நீ கேட்டுறேன், முடிச்சுட்டு போய் கேட்டுறேன். கார்த்திக் ஐயப்பன் ப்ரோ, எனக்கு நேற்று நைட்டு 3 மணிக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதை இன்னைக்கு நான் உங்க 2 பேர்கிட்ட கேட்குறேன், யாரும் வேணா பதில் சொல்லுங்க. என்ன சார்? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த லெஜெண்டா சாதனையாளர்களாக இருக்காங்களே, லைக் சச்சின், ஏஆர் ரஹ்மான், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அம்பானி, இவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் குழந்தை பெண் குழந்தையா பிறக்குது. ரொம்ப பெரிய டவுட்டுங்க. இல்ல சொல்லுங்களேன். ரோஹித் சர்மா கூட பாருங்க, விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாருக்குமே. ஆமா, கங்குலி, இந்த மாதிரி எல்லாரும். தோனி. அதான் சொல்றேன், ஏன் இவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் குழந்தை பெண் குழந்தையா பிறகுது? எதனால? நல்ல கேள்விதான் இது. நீங்க என்ன நினைக்கிறீங்க கார்த்திக்? நான் புரியல எனக்கு. என்ன சிவராஜ் சித்தவத்திசாலி நடத்திட்டு இருக்கேனா? நைட்டு வந்து சமய மந்திரம் மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்கேனா? கேட்டுட்டு இருந்தா நான் என்னத்த சொல்றது? டாக்டர் கிட்ட கேட்க ப்ரோ. ஜோசி டாக்டராலே இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது ப்ரோ. நீங்க ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கறேன். அந்த டாக்டரே ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் சாகித். அதான் என்னாலே இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது ப்ரோ. இதெல்லாம் ஜெனட்டிக்கா தான். அது பதில் சொல்லலாம், ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான். அது எப்படி இது எப்படின்னு யோசிக்கிறது வந்து அந்த அளவுக்கு லூசுத்தனம் நம்ம மைண்ட் இருக்கு அப்படின்றது.
நம்ம சரி பண்ணிட்டா போதும். இல்லையா சார்? இல்ல இப்ப வேலை இல்லாம இருக்குல்ல, அதனால தான் இப்படிலாம் தோணுதுன்னு நினைக்கிறேன். அதான் வேலை இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி யோசனைகள்லாம் தோணாது. கார்த்திக் ஜி, வேட்டையில ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஜெய் பீம்ல ஒரு இது தீயை கிளப்பி விட்டாரு, அந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்க வாய்ப்பு இருக்கு? இருக்குங்க, கண்டிப்பா இருக்குங்க, இல்லாம இருக்கு. அது ரஜினி படமா இருக்காதுங்க, அது ஜெய் பீம் ஞானவேலோட படமா, அதுல ரஜினி அடிச்சிருப்பாரு, அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. கார்த்திபா கங்குவா இது இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பா ஞானவேல் வந்து ஓப்பனாவே பிஜேபி அகேன்ஸ்ட், நான் வந்து லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் பேசுறேன். இல்ல ஆக்சுவலா அந்த அந்த பாட்டுலயே ஒரு வரி வச்சிருக்காருல்ல, கடவுளை பத்தி ஒரு வரி வச்சிருக்காருல்ல, ஐ மீன் இதை பத்தி, அந்த மதத்தை பத்தி, மத அரசியல் பண்றவங்களை பத்தி ஒரு வரி வச்சிருக்காரு. யார் மத அரசியல் பண்றா அப்படின்னு லெஃப்ட் விங் சொல்றாங்க இல்லையா, அதாவது மதத்தினால பேர்ல அரசியல் பண்றாங்க, எல்லாரும் ஒண்ணுதான், கடவுள் இந்த படத்தை எல்லாம் ஒண்ணுதான். அதெல்லாம் கண்ணாடி பத்தி சொல்லிக்கோங்க முதல்ல. இங்க இருக்கிற திமுக இங்க இருக்க திமுகவோட, காங்கிரஸை விட, டிவிகேவோட யாரும் மத அரசியல் பண்ணல. ஜாதி அரசியல் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணதே டிஎம்கே தானே ஜி. அதுதான் ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்றதே அவங்க மட்டும் தான். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரோட ஸ்பீச். அவர் பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஆக்சுவலா எங்க அம்மாவோட ஊர், ஆக்சுவலா அவரு அன்பில்ன்றது. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இவங்க பரம்பரையா வந்து பணக்காரங்க, அதாவது அப்படின்னா பண்ணையாருவாங்களா, அந்த அந்த இது குரூப்ஸ் எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி தான் நடத்துவாங்கன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு மீட்டிங்ல அவர் பேசுறாரு வந்துட்டு, இந்த மாதிரி வந்து மேல் ஜாதி ஆளுங்க வந்து சின்ன பசங்களா இருப்பான், ஆனா இவன் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து, அதாவது பெரிய ஆளுங்களை வந்து வாடா போடான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையில வேலை பார்க்கறவங்களும் இவன் இப்படிதான் கூப்பிடுவாங்க. இவனுக்கு வந்து வெளியில அப்படி பேசிக்கிறாங்க. மீன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு, என்ன சொல்றது, இது 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 எல்லாமே அப்படிதான் இருந்தது. அதான் என்ன சொல்றதுன்னா, அந்த ஜாதி அரசியல ஸ்டார்ட் பண்ணதே இவங்க தான். அண்ணாக்கு அப்புறமே தான், அண்ணாவை சொல்ல முடியாது, அண்ணாக்கு அப்புறம் நான் சொல்றேன். டிஎம்கானாவே குறைதான் ப்ரோ, எல்லாமே குறைதான். டீச்சர்ஸ்க்கும் பிரச்சனை. கார்த்தி ப்ரோ, அது என்ன ப்ரோ, அது இவங்க ஆட்சி வந்தா மட்டும் எந்த வேலையுமே எதையுமே சரியா போடாத மாதிரியே இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுவும் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்களா மறுபடியும் எக்ஸாம் எழுதுற நிலைமைக்கு தள்ளிட்டாங்களாமே. அது என்ன ப்ரோ? என்ன எக்ஸாம், யாரு இந்த இல்ல ப்ரோ, இந்த டீச்சர்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, டிஆர்பி எக்ஸாம், இப்ப அது எழுதிட்டு எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. அது ரிசல்ட் வந்து கூட இன்னும் வேலை போடாம அதுல வந்து டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ வச்சு மூவ் பண்றாங்க. இப்ப அதுல வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் ஜாபே இருக்காதுங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? 20 வருஷம் வரைக்கும் இருக்காதுங்க. எப்படிங்க இருக்கும்? இப்ப எத்தனை பேருக்கு கவர்மெண்டால ஜாப் கொடுத்துட்டு இருக்க முடியும்? ஆனா இப்ப எல்லாமே ஏறிட்டு தானே ப்ரோ இருக்கு. இப்ப ஸ்கூல் பாத்தீங்கன்னா அந்த கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இப்ப காலேஜோட இது பாத்தீங்கன்னா அதுவும் ரைஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸும் வந்து செப்பரேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒருத்தன் ஒரு வேலைக்கு போனா பாருங்க, ஒருத்தன் ஒரு வேலைக்கு போனா 20 வருஷம் 15 வருஷம் இருப்பான் அந்த வேலையில, சரியா? ஆனா அந்த வேலைக்கு வருஷம் 100 பேர் 1000 பேர் அப்ளை பண்ணிட்டே இருப்போம். எப்படி மொத்தம் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? என்ன இருக்கு இப்ப நம்ம எப்படி கொடுக்க முடியும் அந்த மாதிரி? சரி, நீங்க மத்தபடியாவது வேற வேலையாவது கிரியேட் பண்ணும் இல்லைங்களா? ஐ மீன் இப்ப பிரைவேட்டா ஜாப்ஸ் எடுத்தீங்கன்னா கூட அதுலயுமே பார்த்தா கான்ட்ராக்டா தான் எடுக்கிறாங்க, அதுலயும் பெர்மனன்ட்டா எடுக்க மாட்டாங்க. அப்புறம் வேலைக்கு தான் எங்க தான் போறது? ஒரு பெர்மனன்ட்டா சாவர வரைக்கும் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கழட்டி விட்டு இல்ல ப்ரோ, இப்ப டெம்பரவரியா எடுக்கிறவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸுமே இல்லையா? அப்படிதான் இருக்காங்க எல்லாருமே. உனக்கு டெம்பரரியா பெனிஃபிட் இல்லை அப்படின்னா என்னங்க இது? என்ன இல்ல அப்படி இல்ல ப்ரோ, இப்ப கூலி வேலை செய்றவன் அதுதான் சொல்றேன். இப்ப அந்த ஸ்டேஜுக்கு எல்லாரும் போயிட்டா நாளைக்கு படிச்சுட்டு அதுக்கு தான் ஸ்டார்ட் அப்ஸ் அதுக்கு தான் நிறைய ஸ்டார்ட் பண்றதுக்கு ரீசன் அப்படிதானே போகணும், அப்படிதானே போய் ஆகணும், வேற வழி இல்லை. இல்ல ப்ரோ, இப்ப ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 12,000க்கு ஒரு வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டேலண்ட் பேஸ் பண்ணி போறாங்கன்னா டேலண்ட் இருக்கவங்களே நாளைக்கு போக முடியாத மாதிரி சுச்சுவேஷன் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா அப்படிதானே இருக்கு.
போட்டி அதிகமாகும் போது அதிகமாக போட்டி போட்டு தான் ஆகணும். வேற என்ன பண்ணுறது? கரெக்ட் ப்ரோ, கார்த்தி, கரெக்ட். போட்டி தான். அதுக்கு தான்ஜி நிறைய என்ன பண்ண ஸ்டார்ட் அப்ஸ் முடியும்? வருது. இப்போ இருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க. சினிமா வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சிம்பிளாக. சரியா? நீங்கள் வந்து சினிமா யார் யார் ஸ்டார்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க? ரஜினி, கமல், விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், சூர்யா, சிம்பு, தனுஷ், ஒரு 10 பேர் சொல்லுவீங்களா? ஓகே. இன்னும் 10 வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவில் யார் திரும்ப ஸ்டார்ஸாக இருப்பாங்க? இங்கே வந்து அல்லு அர்ஜுன் ஸ்டாராக இருப்பார், மகேஷ் பாபு ஒரு ஸ்டாராக இருப்பார், யாஷ் ஒரு ஸ்டாராக இருப்பார், ஃபகத் ஃபாசில் ஒரு ஸ்டாராக இருப்பார். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்துடுறாங்களா, அவங்க படம் வந்து கனடியாக ரிலீஸ் ஆகும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கானு, இவங்களாம் அமெரிக்கானு இப்போ 60 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரன்வீர் கபூர், அக்ஷய்குமார், அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான், இவங்க படங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அங்கே ஒரு 10 பேர் ஸ்டார்க்குள்ள வந்துடுறாங்களா. அப்போ வந்து உடனே வந்து விமலும் வித்தார்த்தையும் இவங்களாம் வந்து ஐயோ இவங்களாம் வந்துட்டாங்களே, இவங்களாம் வந்துட்டாங்க. இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. என்ன பண்ண முடியும்? ஆனா இப்ப நீங்க ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள இவ்ளோ டிராஸ்டிக்கலா சேஞ்ச் ஆனா எல்லாரும் அடாப்ட் ஆயிட முடியுமா? அதுதான் கேக்குறேன். இப்ப இன்னும் 10 வருஷத்துல இன்னும் அதிகமா இருக்கும். அதுக்கு எந்த வழி? நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐயோ இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்துருச்சுன்னு இப்ப நினைச்சிருக்க மாட்டேங்குது. இல்ல ப்ரோ, இப்ப என் ஏஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு 25 தான். இப்ப நான் 10 இயர்ஸ் பின்னாடி பிஃபோர் நான் எப்படி கால்குலேட் பண்ண? சரி, என்ன விட்டுருங்க. இப்ப நெக்ஸ்ட் வரவங்க அவங்க எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? அடுத்த 10 வருஷத்துல அவங்க என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ ஒரு பிசினஸே எடுத்துக்கிட்டாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நாலேஜ் வேணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண எந்த கவர்மெண்ட்டுமே ஆக்ஷன் எடுக்கலன்னா அப்ப எங்கதான் இதுக்கு ஒரு என் பாயிண்டே இல்லாத மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? என் பாயிண்டே கிடையாதுங்க. இப்படி இதுல என்ன என் பாயிண்ட் தருவீங்க நீங்க? இல்ல, அப்ப ஒரு நார்மலா லைஃபே லீட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்ப எப்படி அப்படிங்கிற நார்மல் லைஃப் யாருமே லீட் பண்ண முடியாது. எப்படி லீட் பண்ண முடியும் நார்மல் லைஃப்? ஏங்க நான் 18 வயசுல வேலைக்கு சேர்ந்தேன். சரியா? 18 வயசுல இருந்து வேலைக்கு போயிட்டே இருக்கேன். 15 வருஷம் ஆச்சு. ஓகே. ஆனா ஒரு பணக்கார பையன், பணக்கார வீட்டுல பிறந்தவன் வளர்ந்தவன் எல்லாம் அவன் 30 வயசு வரைக்கும் படிச்சுட்டு இருந்திருப்பான். ஓகே ஓகே. அப்படி அவனுக்கு ஒரு லைஃப் அமையுது, நமக்கு ஒரு லைஃப் அமையுது. இதுல என்ன என் பாயிண்ட் இருக்கு? யாருக்கு இருக்கு முதல்ல? சரி ஓகே, இப்ப நான் வந்து இப்போ இருக்கேன்னா இன்னொரு 10 வருஷத்துல எனக்கு என் பாயிண்ட் வந்துருமா? 5 வருஷத்துல வந்துருமா? 15 வருஷத்துல வந்துருமா? 20 வருஷம்? எப்படி இதை கால்குலேட் பண்ணுவீங்க? எதை வச்சு போக முடியும்? இல்ல இப்ப உங்களுக்கு விட்டுருங்க. அப்போ பணம் இருக்கவனுக்கு மட்டும் அவன் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவன் 30 ஏஜ் வரைக்கும் ஃப்ரீயா இருக்கான் அப்படின்னா இப்ப அவனுக்கு இன்னும் சேர்ந்துக்கிட்டே போகுதுன்னு தானே? அதுதான் ஒரு ஆள்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு ஆளை வச்சு சொல்ல முடியாது. ஒருத்தன் லைஃப் எப்படி அமையுதோ அது பொறுத்து இருக்கு. இதுல கவர்மெண்ட் என்ன வந்து ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு வந்து கவர்மெண்ட் சலுகை கொடுத்துச்சு, கவர்மெண்ட் வந்து படிக்க வச்சது, ஸ்காலர்ஷிப் கொடுத்தது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்மியாக கொடுத்தாங்க, பாஸ் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. என்ன பண்ண முடியும்? அதுக்கு கவர்மெண்டால் அதுதான் பண்ண முடியும், பொதுவாக தான் பண்ண முடியும். புக்கை ஃப்ரீயாக கொடுக்க முடியும், யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்க முடியும், ஸ்கூலில் சத்துணவு போட முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில மேபி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு இல்ல, idea. இப்ப நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு இல்ல மத்த ஏரியாஸ் இருக்கு அப்படின்னா அதை கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணலாம் இல்லைங்களா? ஒருவேளை மறுபடியும் அகைன் அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது வருங்களா? இல்ல எனக்கு பொதுவாவே புரியல. இப்ப நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் படிச்சா வேலைக்கு போயிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லைங்களா? இப்ப நான் உள்ள வரும்போது இப்படி இருக்கே, அப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியிலே போய் நிக்குது இல்லைங்களா? அதனாலதான் உங்ககிட்ட சாரி ஃபார் த இன்டரப்ட். ஆக்சுவலா இந்த பிரச்சனை இப்ப இல்ல, முன்னாடில இருந்தே இருக்கு. 80sலயே நம்ம அப்பா காலத்திலே இது இருக்கு. ஹலோ, அப்படிதாங்க லைஃப் இருக்கும். ஹலோ, என்ன தெரியாது, அந்த மாதிரிதான். எங்க தலைவர் வந்துட்டாரு. எங்க தலைவர் வந்துட்டாரு. தலைவர் வந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்கன்னா கவலை இல்லாம இருக்கலாம் ஓரளவு. இல்லையா அடுத்த வருஷம் நீங்க என்ன வருவீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் என்ன வருவீங்கன்னா தெரியாது. கார்த்திக், ஓகே, ஓடிட்டே இருக்க வேண்டியதான். அது எங்க ஓட்ட எங்க நிக்கன்னு தெரியாது. சாவும் போது இல்ல அதை யார கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருங்க. இல்ல. ஹலோ, அதாவது யூடியூப் சூப்பர் ஸ்டார் ஸ்பேஸ் ஆவோஜி வெரி அர்ஜென்ட் ஜி. ஏன்னா நான் என்ன பிரசவம் பார்க்க விட வர்றேன். நான் என்ன மெர்சல் விஜய் ஏதோ ஒரு விஜய் பிரசவம் பார்ப்பார்ல, இதில் நண்பன்ல அந்த மாதிரி இது பிரசவ வாட்டில் வழியில் துடிக்கிற மாதிரி ஆவோஜிங்கிறாரு. என்னடா என்னதான் பிரச்சனை?
இல்ல ப்ரோ, அண்ணா நேத்து பிரசாந்த் ஸ்பேஸ் ப்ரோ செம்ம வைப் ஹிட்னா அண்ணா, நீங்க சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அப்படியா? பிளாக் பஸ்டர் நேத்து பிளாக் ஸ்பேஸ். ஹலோ என் 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 தலைவன் என் தலைவன் அவன் பேரு என்ன? பத்ரியா. என் தலைவன் பத்ரி பத்ரி சூப்பர் மெஸ்ஸி. பத்ரி நேத்து பேசினாப்ல பெங்களூர்ல இருந்து. நானும் கரக்கரனோ பெங்களூர் அவரு அண்ணா இன்னொரு கரக்கரனோ பேர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காருண்ணா. பெங்களூர்ல எஸ் இருந்து முதலமைச்சர் ஆகணும்னு பிரசாந்த் சொல்றவரு கரக்கரனோ பிரஷ் கரக்கரனோ கரக்கரன்னு கரகரன்னு ஒரு வருஷம் இதே பிரெட்டி. சொல்லுங்க பிரெட்டி. பிரசாந்த் எப்படி இருக்கிற பிரசாந்த்? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன தேவர் மகன் கமல் கூட வந்து சினுங்கிற ரேவதி மாதிரி பிரசாந்த் பிரசாந்த் இருக்கிறீங்க, என்ன சொல்லுங்க. ஓகே சூப்பர். கார்த்திக் ப்ரோ, நான் எதை பேச வந்தேன் அப்படியே ஏன்னா பேச வந்து நம்ம வச்சிட்டீங்க. பேசுங்கடா. விடுங்க, அதுல இருக்கிறதா ஒரு யூடியூப் குறுக்க வந்து கார்த்தின்றான். ஒரு யூடியூப் சூப்பர் ஸ்டாரை பார்த்தா இப்படி எல்லாம் ஷாக் ஆகுறது வந்து உங்களுக்கு யூடியூப் சூப்பர் ஸ்டார்ன்ட்டு பத்ரின்னு சொன்னாப்ல. இப்படிதானுங்க சந்தானனுக்கு வந்து காமெடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு டைட்டில் கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் அண்ணன் எந்திரிக்கவே இல்லை. இப்படியே உஸ்பத்தி அததான் சொல்றேன். அது வரைக்கும் அவர் நல்லா நடிச்சு நிம்மதியா இருந்தாருங்க மனுஷன். ரொம்ப பெஸ்டா அந்த பத்ரிக்கு ஸ்பீக்கர் போடுறான். இல்லப்பா, இல்ல அவரை காணும்ண்ணா. அவரு காணும். அவரு கொஞ்சம் நல்லா பேசினாப்ல. பட் நீங்க யாரும் ஆன்சர் பண்ணல, அதுதான் ஃபேக்ட். அவர் ஏதோ அடிச்சு விட்டாரு. பட் நீங்க யாருமே, நீங்க ரஜினி ஃபேன்ஸ், சாரி விஜய் ஃபேன்ஸ், விஜய் இவங்க எல்லாம் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியல. நீங்க அவுட் ஆயிட்டீங்க. அவர் வின் பண்ணிட்டாரு. அவரு டென்னிஸ் அவரு விக்டரி கப்ப அவனே ஃபேக் ஐடில வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. கப்ப தூக்கிட்டு அங்க இவரும் பெங்களூர் தான். அதான் கப்ப தூக்கிட்டு கோரமங்கலால விக்டரியில போயிட்டு இருக்காரு. உங்களை கடை போட சொன்னாரு, ஞாபகம் இருக்கா பிரசாந்த் ப்ரோ? கடை போட்டு நீ டூப்ளிகேட் டிஷர்ட் விற்க சொன்னாயா? ஜெயிலுக்கு கிடப்புறீங்க. இல்ல அவரு வந்து மரியாதைய வந்து பிரசாந்த் பிரதர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாண்டான் போட்டாரு. அப்புறம் திருப்பி இஸ் வெரி கேர்ஃபுல் மேன், இஸ் டெல்லிங் யுவர் சூப்பர் ஸ்டார். அப்படியே அப்படியே அது டவுன் போக கூடாது, நீ கட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்படின்னா இவரு அபிசன்முகில தெளிவு அடிப்பார்ல பணி சூப்பர் பிரதர், சூப்பர் போட்டு. ஆனா என்ன பிரதர், நமக்குன்னே சப்ஜெக்ட் வந்துடுறானுங்க, வந்து நம்மள போட்டு போலன்னு பொழக்கிறானுங்க. என்ன பண்றேன்னே தெரியும். பிரசாந்த் ப்ரோ உங்களுக்கு என்ன பண்ணுதுக்கோ, கொஞ்சம் நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேட் இருக்கிறீங்களா, பெங்களூர்ல இருக்கிறோம். அவரே பேசாப்ல நம்மள பேசுவோம். சாருன்னு சொல்லுவோம், அண்ணன் சொல்லுவோம், அப்புறம் டப்புன்னு சொல்லி விடுவாரு. திடீர்னு பாடினாண்டு அப்புறம் போயிட்டா திருப்பி இங்க சூப்பர் ஸ்டார்னு போயிட்டு அப்படியே வந்துட்டு எது ஸ்டேடியம் மேல வந்து ஷூட்டிங் பண்ணா வந்துட்டு ஆர்மி ஷூட் பண்ணணுமா? பாப்பா ஐயோ சாமி, ஏன் நான்டா கிரிக்கெட் நடக்கிறப்ப என்ன மேல ஸ்னைப்பர் டீமா படுத்துட்டு இருக்குது மேல. இவரு ரஜினிகாந்த் வந்துட்டு ட்ரெய்லர்ல யாரோ அவங்க மரிமகளை கேலி பண்ணிட்டாப்லையா, கத்தி வச்சு டக்கு நச்சாராம், அப்படி போட்டாராம். அப்புறம் டைனிங் டேபிள்ல வந்துட்டு டைனிங் டேபிள் ஃபுட் சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம், ஃப்ரூட் சாப்பிடலாம். டைனிங் டேபிள்ல பிளட் வந்துட்டு ஒரு வேற ஜோன்ல இருந்தாங்க. பவித்ரா சொல்லு பவித்ரா. இல்லப்பா, டைனிங் டேபிள்ல வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு நம்ம சாப்பிட்ட ஃபுட் கை கழுவலாம். ஜெயில வந்துட்டு பிளட்ட வந்து வாஷ் பண்ற அளவுக்கு அவரு டிஷ்யூ பேப்பர்ல ஆட் கொடுத்தாரு நம்ம ரஜினிகாந்த். டிஷ்யூ பேப்பர் ரஜினிகாந்த் ரத்த பொரியல் இது ஆடு. இப்போ இது என்ன தரமா இருந்தோ, தலைன்னு சொன்னாக்கா அதில் கோச்சுறாங்கப்பா. ஓகேங்களா? இப்ப நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம மட்டன்லாம் வாங்குறோம், சண்டே போறோம், என்ன சொல்லுவோம், நம்ம தலைக்கறி கொடுன்னு சொல்லுவோம். அது எப்படி நீ தலைன்னு சொல்லுவ? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ நான் தலைன்னு சொல்ல, இப்போ நான் பட்டன் தலைக்கறி வாங்கும் போது என்ன சொல்லிட்டாங்க, மண்டை ஓடு மண்டை கூட சொல்றதுக்கு பிரசாந்த் மணி இன்னைக்கு நீங்க இவர்கிட்ட மாட்டீங்க. இல்லங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், நான் தலைக்கறி இல்ல, நான் விருமாண்டி படம் செகண்ட் ஹாஃப் பாக்குற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு ஆங்கிள் அவரோட கதை முடிஞ்சிருச்சு. தலைவர் வந்து இந்த பக்கம் பார்த்தா கொத்தால தேவை கதை இல்லங்க, கொத்தால விருமாண்டி கதை மாறி ஆங்கிள் மாறுது. ஆமாங்க பிரசாந்த். இப்ப நான் வந்துட்டு
நான் மட்டன் வாங்க போறேன். நான் மட்டன் நான் என்ன சொல்றேன், பத்ரியும் ஃப்ரெட்டியும் இறக்கி விட்டுருக்கேன். இல்ல அண்ணா நான் அப்படியே வந்துட்டு வெயிட் பண்றேன் அவரை பத்ரியும் காணுண்ணா. ஃப்ரெட்டியும் இறக்கி விட்டுருக்கேன். இல்லப்பா நான் பத்ரி ஃப்ரெடி போடா, இல்ல phone பாரு number. ரைமிங் ஆகுது வேற. பத்ரி ஃப்ரெடி உட்காந்து பாக்ஸிங் மச்சான். ஆமா பெங்களூர். நான் இப்ப நான் வந்து மட்டன் வாங்க போறேங்க. நான் போயிட்டு ஷாப்ல போயிட்டு முஸ்லிம்ஸ்ட போயிட்டு மட்டன் கூட சொல்ல முடியாது, ஆட்கறி கூட சொல்லுவேன், தலைக்கறி கூட சொல்லுவேன். நீ அது ஏதோ இது விஜய் மூவில வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு தலைனாக்கா தோனி ஏதோ அதை சொல்லிச்சாப்ல. தலைனா அவர் அஜித் தாங்களா? அப்போ தலை ஹர்ட் பண்ண சொல்ல வரல. தலை ப்ரோ நீங்க செகண்ட் வெர்ஷன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்லப்பா, இப்போ நான் ஆட்டுக்கறி தலை வாங்குறேன், தலைக்கறி வாங்குறேன். என்ன சொல்ல நான் என்ன சரி தலைக்கறி கிடைக்கலையா ஞாயிற்றுக்கிழமை? ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே தலைக்கறி கிடைக்குது. அது இல்ல பிரசாந்த், என்னன்னா ரொம்ப அதுல போக்கஸ்டா இருக்கிறீங்க. அவங்க கேட்க அப்படி இல்லப்பா. நம்ம யாரும் பத்ரி பேசினாப்லயே அவரு பயங்கரமா பேசினாரு. அவன் சொல்றானேங்க காண்டுண்டானா ஸ்டேடியம் மேல போயிட்டு இது ஆர்மியெல்லாம் ஷூட் பண்ணான், அந்த அளவுக்கு எல்லாம் பேசிட்டாரு அவரு. அத விடுங்க, சிஎம் ஆக மாட்டேன் மண்ணர்லயும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. இல்ல இவங்கெல்லாம் எவ்வளவு முட்டாளா இருக்கிறானுங்க. ஒரு பிக்சரை மாதிரி பார்க்காது, அப்படியே லாஜிக்கலா போய் பேசி ரஜினிகாந்த் வந்து யார தொண்டைய கட் பண்ணலையா அவர். நீங்க பிரசாத் பிரதர் நீங்க சொன்னீங்க ஒன்று, நீங்க அதை நேற்று சொன்னீங்க, ஒரு கிளாஸ் போடுவாப்ல, கிளாஸ் போட்டாக்கா அது இல்லாம தெரியும் இல்லீங்களா? அது அவ்வளவு வர்ஸ்ட். எந்த ஹீரோவும் பேச மட்டும் யாரும் பண்ணக்கூடாது. நம்ம கமலஹாசன் வந்துட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. அப்படி பார்த்தா ஆளவந்தான் கமலஹாசன் வந்து நீங்க பார்த்து மிரண்டு ஹியூமனிட்டிக்கே ஆகாத ஒரு கேரக்டர் அதெல்லாம். ஓகே did he mean any bad vulgar about saying women? he won't, but then he will hate. நீ அப்படி பார்த்தா சிகப்பு ரோஜாக்கள் கமல் எடுத்துக்கங்க, அதெல்லாம் வெறித்தனமா இருக்கும். சோ அப்படி ப்ரோ இதெல்லாம் என்ன ப்ரோ கேரக்டர்ஸ் பிரதர், அந்த கேரக்டர்ஸ் ஓகே கேரக்டர்ஸ். இப்போ நீங்க பத்ரி கேட்ட கேள்வி உங்களை நான் கேக்குறேன். நீங்களே சொன்னீங்க நேத்ரிகன்ல ஒரு கிளாஸ் போடுற ஒரு ட்ரெஸ்ஸ வந்துட்டு இப்படி பார்க்க முடியும். எந்த அவர் சொல்றப்ப அவரு சிஎம் ஆகிற போற ஆளு ரஜினி சார் சிஎம் ஆகுறதுல இந்த படத்துல இல்லப்பா, சிஎம் இந்த படத்துல நெட்ரிகன்ல அவருக்கு கிளாஸ் இல்ல அந்த பத்ரி சொன்னாப்ல, இல்ல அந்த பத்ரி சொன்னாப்ல இல்ல அந்த பத்ரி சொன்னாப்ல விஜய் வந்து சிஎம் அப்பரா பண்ண முடியாது. சிஎம் தான் இதெல்லாம் பண்ணுமா? ஒரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரு ஒரு கிளாஸ் போட்டு ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு உண்மையில பார்க்க முடியாது, பார்க்கலாங்களா? கமலஹாசன் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க, கமலஹாசன் அந்த வல்கர் போனாரா? ஒரு கிளாஸ் போட்டு ஒரு பீப்புள் நேக்கடா பாக்குற அளவுக்கு கமலஹாசன் எதுனா பண்ணி. அகைன் நான் சொல்றேன், இதுல நான் வந்து என்னன்னா ஈஸியா வந்து ரஜினி சார் வந்து இல்ல அவரு பிரசாந்த் உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? அந்த பத்ரி என்ன பண்ணாப்ல, ரொம்ப வெரி கேர்ஃபுல் ஃபெல்லோ. அவர் அப்படியே வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு உங்க மேல வந்துட்டு நீங்க சூப்பர் ஸ்டாரு, யூடியூப் சூப்பர் ஸ்டார், நீங்க அவன் உஷார் பையன் அப்படியே போட்டு உங்களை அப்படியே ஒரு வாழைப்பழ மாதிரி உங்களை அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுறான் மேடம். வாழைப்பழம் மாதிரி பேசி என்ன வந்து வாழைப்பழ மாதிரி பேசி பிரசாந்த் நீங்க தான் சூப்பர் ஸ்டார் பேசி உங்களை அப்படியே அடுக்கி வச்சு பேசுறாப்ல. கண்டிப்பாக இல்ல சரியான பேச்சு. நீங்களும் உஷாரு. நீங்க போட்டு ஒரு பாயிண்ட் நேட்ரிகன்ல இந்த கிளாஸ் நீங்க அவரு அவங்க மரிமங்கலன்கே செக்ஸ் பண்ணால நண்பா ரொம்ப சிம்பிள் நண்பா. கபாலி எடுங்க, பாட்ஷா எடுங்க, எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் இருக்கு. ஓகே இப்ப ரஜினிக்கு வரங்க. ரஜினி லைஃப்லங்க கமல், விஜய், அஜித் எல்லாரும் விட்டுருங்க, எல்லாரும் வேண்டாம், நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனா ரஜினி என்ன மாதிரி ஒரு மனுஷனாக்கா பிலிம்ல வந்துட்டு அவரு பணக்காரா இருக்காரு, ஏழை பட்டம் எடுவாரு, எல்லாத்தையும் லாஸ் பண்ணிக்குவாரு, இருக்கிற காசெல்லாம் வந்து ஏழை பட்டம் குத்துருவாரு. அவரது கான்செப்டே அத்தான். இருக்கிற காசெல்லாம் வந்து ஏமாந்துருவாரு, அவர் ஏஎம்எல்ஏ இருப்பாரு, அப்புறம் ஹீரோ ஆயிடுவாரு, குத்துருவாரு, வின் பண்ணுவாரு. அப்புறம் அந்த லிங்கா வரைக்கும் வந்துட்டு பிரிட்ஜு கட்டி கொச்சாடி ஏதோ நல்லா பண்ணி விட்டாரு. அவர் நான் கேக்குற லைஃப்ல அவருக்கு இருக்கிற காசுக்கு அவர் லைஃப்ல என்னைக்காவது ஒரு 7 பட்டம் காசு கொடுத்தாரா சார்? இல்ல அவரு லைஃப்
இல்ல to be honest என்னன்னா ரஜினிகாந்த் வந்துட்டு ரெடி அவர் என்ன ஒரு ரெடி நிமிஷம் ஒரு 10 செகண்ட்ஸ் ரஜினிகாந்த் இது கான்செப்ட் வந்துட்டு இந்த புவர் பீப்புள் இன்னோசன்ட் பீப்புள வந்து அட்டாக் பண்றது. ஆட்டோக்கார் எல்லாம் பண்ணுவாரு. பண்ணி அவங்க மேல வந்து சிம்பத்தி காமிச்சு எல்லாம் பண்ணுவாரு. ஓகேங்களா? இல்ல ஃப்ரெடி, நான் இப்போ சொல்றேன் அந்த விஷயத்துல நான் வந்து ஏன்னா அகைன் நான் சொல்றேன் பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா பேசிடலாம். பட் உண்மை என்னன்னு நமக்கு சிலதெல்லாம் தெரியும். ஓகே சார். அவருடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் நிறைய விஷயங்கள் என்ன சார் இல்ல சொல்றேன், வெயிட் பண்ணுங்க சொல்றேன் உங்களுக்கு. அதுக்குன்னு வந்து பப்ளிக் டொனேட் பண்ணாம இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முடியாது. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சின்னதோ பெருசோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அப்படி எப்படி சார் இப்போ போகுது அவங்களோட நம்ப மாட்டீங்க. அவங்களோட ஒரு 4-5 சர்க்கிளுக்கு வந்து செட்டிலே பண்ணி விட்டுருக்காரு, நிறைய செட்டிலே பண்ணி விட்டுருக்காரு. ஓகே இதுல நான் சீரியஸா 2 பேருமே ரஜினி சார் ஆகட்டும் கமல் சார் ஆகட்டும், நாம இதை சும்மா ஜஸ்ட் ஒரு இல்ல ஓகே நான் கமல் சார் மோசம் சொல்ல முடியாது. பிரசாந்த் ப்ரோ வேற ஏதாவது டாபிக் பேசுங்க. ஓகே நான் கமல் இல்ல அதான் மாத்திக்கலாம். அதான் சொல்றேன் புதுசா பேசுங்க பிரசாந்த். சோ அதனால அது இல்ல ஓகே ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ். கமல் வந்து எந்த மூவிலயும் வந்துட்டு என் சொத்து பூரா நான் வந்து ஏழைப்பட்டு குத்துறேன், நான் பெரிய ஆளு, நான் எல்லாருக்கும் ஏழைப்பட்டு குத்துறேன், அவர் எந்த மூவில சொல்லணும் கிடையாது. ரஜினிகாந்த் வந்து எல்லா மூவிலயும் எந்த காசெல்லாம் உனக்கா குத்துறோம்னு சொல்லி ஆளு எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணி பண்ற ஆளு ரஜினிகாந்த். அவர் ரியாலிட்டியில எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 years முன்னால அவர் சாவத் முன்னால அவரது ஹாஃப் சொத்து வந்துட்டு ஏழைப்பட்டு போவோம் அதெல்லாம் போட்டாங்க. பிரசாந்த் நீங்க சொல்லுங்க, அது ஆக்டிவேட் ஆசா இல்லீங்களா? அது போய் 20 years முன்னால தெரியும். அவரு எந்த பாதி சொத்து வந்துட்டு ஏழைங்களுக்கு தான் போவோம் எம்ஜிஆர் பண்ணாரு. ஓகேங்களா? கமல் என்னைக்குமே சொன்னு கிடையாது. ரஜினி சொன்னாப்ல பாதி சொத்து எங்க குடும்பத்துக்கு கிடையாது, இது ஏழை போட்டதுக்கு. எவ்வளவு பேரு டுபாக்கு இருக்குது. ஏமாத்தி இந்த அது அவ்வளவு அக்யூசேஷன் பண்ண வேண்டாம். நமக்கு வந்து 100% உண்மை இல்ல பிரசாந்த், இல்ல இதெல்லாம் சார் கேட்கணும். இது வேறவங்க பேசினா நீங்க சைலண்டா அப்படியே விட்டுருவீங்களா? நீங்க இல்ல சார் இதுக்கு சைலண்டா இருக்கிறீங்க நீங்க. தெரியல பிரசாந்த் இதெல்லாம். ஃப்ரெட்டின்ற ஒரு டுபாகூர்ன்றாரு, இதுக்கெல்லாம் நீங்க அப்படியே கடந்து போறீங்க. வேற யாருன்னா பேசுனாக்கா என்ன வாய்ஸ் இது? அவன்தானா? இல்ல சார், ஐடி மாத்தி வந்திருக்கீங்க பிரசாந்த் ப்ரோ. பேசாம நீங்க சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி ஒரு டேபிள் ஆரம்பிச்சிருங்க. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் உட்கார. நான் என்ன அந்த இவனுங்கள்ட்ட இந்த சாமியார் விவேகம் தெளிவா டாக் டீம் அறிக்கை விட்டா. டேய் என்னடா 2 குரல் கேக்குது எனக்கு, பெங்களூர் குரல். டேய் ஆமா ப்ரோ, அது ஒண்ணும் இல்ல, நேத்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுல அவர் வரலங்க. அவர் இன்னும் ஏகாந்த 2 பெங்களூர் வாய்ஸ் அறிக்கை விட்டார். ஓ நீ பெங்களூர் ஆடியன்ஸ் பிடிக்கிற நீ ப்ரோ. தமிழன் பேசுவேன். பெங்களூர்ல இல்ல பிரசாந்த், நான் எவ்வளவு வாட்டி சொல்லிக்கிறேன் நான் பெங்களூர் இல்லன்னு. நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஏகாந்தத்தை, நான் ரொம்ப ஈஸியா வந்து இப்போ ஃப்ரெடி கூட சேர்ந்துக்கிட்டு பேசலாம், அப்படிலாம் பேச மாட்டேன். நீங்க ரொம்ப பேசுவீங்களே, நான் தமிழன் 2 பேர் பேசுங்க. என்ன திடீர்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க? இந்த டாக் டீம் நான் என்ன சொல்றேன், சூடு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், உப்பு காரம் புளி எல்லாமே இருக்குல்ல, இந்த டாக் டீம் போட்டு அடிச்சுக்குங்க. ஏன்னா என்னை விட்டுருங்கப்பா, நான் நம்ம நடுவில் நம்ம தொப்பையை பிடிச்சி இழுக்காதீங்க, இருட்டு விட்டாதீங்க. நம்மளால முடியலையப்பா, இது ஏங்களே வேற மாதிரி இருக்குது. நீங்க தான் ஜட்ஜ் ப்ரோ, உங்ககிட்ட தான் ஒரு மோட்டிவோட வந்து பேசினுக்கிறாரு. அதுக்கு நீங்களும் கரெக்டா மேட்ச் பண்ணி பேசுறீங்க. நான் வந்து ஹாஸ்டல் வார்டன் வடிவேலு, நீ செக் பண்றதுக்கு உட்கார வச்சு கொட்டுவீங்க நீங்க. டே நான் ஜட்ஜு கிடையாதுரா, ஜட்ஜு நான் வந்து உங்ககிட்ட மாட்டின ஒரு அவளை பெண்றா, நான் உங்ககிட்ட மாட்டேன்டா. ஐயப்பன் ப்ரோ வந்து பிளான் பண்ணிட்டாரு. அதான் ஐயப்பா, டேய் ஐயப்பா வெசா ஐயப்பா, மொதலாம் மாட்டி விட்டுட்டு செவனீர் உட்காந்துருக்கான் பாரு, மியூட் போட்டுக்கிட்டு அங்க பக்கன்னு சிரிச்சிட்டு உட்காந்துருப்பான். ஆஹா சிக்கிட்டாண்டா பாண்டான்ட்டு. கடைசி உலகப்போர் ட்ரெய்லர் பாத்தீங்களா ப்ரோ? இல்லைங்க, நான் இங்க உலகப்போர் நடந்துட்டு இருக்குங்க. வீடு கட்டுற இடத்துல மேஸ்திரி கூட உலகப்போருங்க. அதனால எந்த உலகப்போரை நீ பார்க்க முடியலைங்க. கத்துக்கிட்டேன் ப்ரோ, பாட்டுமா எனக்கு சொன்னீங்க.
அந்த ரேப் ப்ரோ நேத்து அத இது எங்க பாடுங்க நீங்க வந்து நீங்க வந்து மனசுலாம் அப்படி மட்டும் சைடுல மட்டும் ஸ்லோவா பிரசாந்த் ப்ரோ கவர் மனசுல இருங்க பாடுங்க. நான் இருங்க லிரிக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் நான். நீங்க பாட கூட எப்படி வரன்னு மட்டும் பாருங்க. நீங்க மனசு அடித்தளத்துல கலரை வெட்டிக்குமா, சில்லறை ஒட்டிக்குமா, நெத்திலமா இல்லன்னா ஒத்திக்குமா, தொட்டா பத்திக்குமா, ஓரமா ஒத்திக்குமா, தொட்டா பத்திக்குமா, மண்ணடிக்கிற மக்கர மக்களை கட்டின மூடு கண்ணா, அண்டர் கட்டல தொண்டர் கொண்டது, சூடு கண்ணா, அண்டர் சூடு கண்ணா, டியூடு கண்ணா, இப்படி சூடு அண்டர் சூடு கண்ணா, அண்டர் டியூடு இப்படி சூடு. ப்ரோ நோ என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? நோ தப்பா ஆ இருக்கு வேற மாதிரிக்குது அது கேக்குறது. இரியா மனசுலாயோ லிரிக்ஸ் எடுக்கிறதுக்குள்ள விடுறீங்களா? அதுக்குள்ள இவர் வாட்டி பாடிட்டாரு வேட்டையன் 2024. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நோ பாட்டுக்கு பாட்டு போட்டி திருச்சி வந்தல்லே தெரிக்க விட்டா வந்தல்லே திருட்டி வைக்கானா திருத்தி வைக்க வந்தல்லே திட்டம் உண்டல்லே அப்படிதானே? கார்த்தி ப்ரோ நீங்க அனிருத் வாய்ஸ் பாருங்க. இவர் வந்து இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் பாடுவாரு. சேட்டையெல்லாம் சேட்டை செய்ய வந்தல்லே பேட்டத்துள்ளான் வந்தல்லே மேட்டைய நல்லே. அந்த லிரிக்ஸ் எழுதுறவனுக்கு கையில ஒரு காப்பு போடணுடாடே. தெரிக்க விட்டா வந்தல்லே அடி பொழிக்க வந்தல்லே தெரிக்க விட்டா வந்தல்லே அடி பொழிக்க வந்தல்லே தெரிக்க விட்டா வந்தல்லே அப்புறம் அடிக்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நோ இதெல்லாம் வரவே வராது. போட்டுருக்குது. அதுக்கப்புறம் தான் வரும் தமிழ் டூர் லிரிக்ஸ்ல இப்படிதான்டா போடுறது. சரி ஆமா கரெக்டா தாங்க. பெரட்டி பட்டை எடு பெரட்டி பட்டை எடு நொறுக்கடனாமோனே உரிமை உடைக்கணும் இறங்கி வானே முடிய களைச்சு விட்டு நீ நடந்து போன நரம்பு பொட்டச்சிக்கத்தை கொடுத்தனுமா. ஆரா ராமையா நீ ராங்க பார்த்தா சேதாரம்தான். ராமையா நீராங்க பார்த்தோம் சேதாரம் தான். ரக்கம்மா சொடக்கு போட்டா சம்பவம். ஆனா அந்த லைன் ஒன்னு கரெக்டா இருக்கு. அந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அது அடி 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 தெரிக்க வைக்க வந்தல்லே தெரிக்க வைக்க வந்தல்லே மூக்க மூடிட்டு பாடணும். அடி 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 பொழிக்க வந்தல்லே அடி பொழிக்க வந்தல்லே ஒன்னா நின்னா மனசுலாயோ இன்னொருவா இல்ல கார்த்தி ப்ரோ பாட்டை லூப் மோட்ல கேட்டுப்பீங்க போல. மெட்டல்லாம் கரெக்டா போடுறீங்க. சூப்பரா இருக்கு. கார்த்தி சமயம் டான்ஸ் ஆடுவோம் தெரியுமா? நீங்க ஆடணும் ஆடுவோம். ஆமா செம டான்ஸர். ஸ்டெப் எல்லாம் மறக்கவே மாட்டேன். கரெக்டா போடுவோம். டக்குன்னு போடுவோம். இல்ல எனக்கு நீ மாதிரி இருக்கே ப்ரோ இது. ஒரு படத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்டெப் போடுவாங்க. அந்த பாட்டுக்கு ஏத்த ஒரு நாள் ஆர்கனைஸ் பண்ணி போட சொல்லலாம்ல எல்லாரும். வரோம் நாங்க வரோம். விஜய் சித்து விலாக்ஸ் மாதிரி வரண்டோம்ல. நாங்க விஜய் சித்து விலாக்ஸோட இங்க பாரு ஆடியோலயே நாங்க வந்து தூக்கி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்க. வீடியோ வந்தோம்னா அவ்வளவுதான். ப்ரோ 2 ஸ்ட்ரீம் முன்னாடி நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வரேன் இந்த ஸ்ட்ரீம்ல டைம் ஆரம்பிங்க ப்ரோ. இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப பிளான் பண்ணி ஆரம்பிக்காதியா. இப்போ டைம் பாஸ் என்ன பிளான் பண்ணி ஆரம்பிச்சது இந்த மாதிரி ரெடி. அததான் ப்ரோ சொல்றோம். அந்த மாதிரி பிளான் பண்ணாதீங்க. ஆரம்பிச்சிருங்க. மெட்ராஸ் போனோன்னே கூப்பிட்டு வந்துருவாங்க. கார்த்தியா உட்கார வேண்டியதான் போக வேண்டியதா. ரேண்டமா போயிட்டு ஒன்ன பண்ண வேண்டியதாங்கிற. நான் ஐயப்பனை தூக்கி பின்னாடி போட்டேன். ஆனா நல்லா இருந்தது. நல்ல பாட்டு. அடிப்பொலி பாட்டு. அடிப்பொலி சாரி இந்த பாட்டு இங்க இதுதான். என்ன பாட்டு? மனசுல ஸ்டெப்பெல்லாம் சிம்பிளா நான் கூட அடிக்குவேன். நான் கூட பார்த்தீங்கன்னா அழகா சிங்கி சிக்கி சிங்கி ரீல்ஸ் போட்டு இல்ல ரொம்ப சிம்பிள் அழகா இருக்கு. அப்படியே குழந்தைங்க ஃபேமிலிங்க எல்லாம் ஆடலாம். அந்த சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. ஆமா ஐயப்பா நானு நீ கார்த்தி ரவிமா ஆடுறோம். வாங்க ஆடுவோம் வாங்க. தெரிக்க விட்டா வந்தாலே தெரிக்க விட்டா வந்தாலே ரொம்ப நேரமா தெரியுங்க ப்ரோ. உன்னைய வந்து பாத்தீங்கன்னா என்னடா அதே பாடிக்கிட்டு இருக்க. நல்லா இருக்குடா. பாருங்க தெரிக்க விட்டா வந்தாலே மூக்கு ஒரு மாதிரி சப்ப மூக்கு மாதிரி வச்சுக்கமே பாடா. சூப்பரா இருக்கு பாருங்க. தெரிக்க விட்டா வந்தாலே அப்படி பண்ணா கரெக்டா அந்த டோன் வந்துடும் பாத்தீங்க ப்ரோ. அந்த லைன் பாடுங்க ப்ரோ. அந்த அடித்தளத்துல கலர ஒட்டிக்குமா அது
என்னடா இது ரொம்ப கஷ்டமான ஆறுக்கு 2.5 கல்லறை வெட்டிக்கமா, நெத்தியில சில்லறை ஒட்டிக்கமா. இங்க அது என்னது தெரிக்க விட்டா 6க்கு 2.5 கல்லறை, அதாவது குழி வெட்டிக்க. 6க்கு 2.5 நமக்கெல்லாம் 3 நாள் ஓட்டணும். பரவாயில்ல சரி. பாடு சில்லறை ஒட்டிக்கமா, நெத்திலமா, இல்லைன்னா ஒத்திக்கமா, தொட்டா பத்திக்குமா, ஓரமா ஒத்திக்கமா, தொட்டு பத்திக்கமா. மன்மதக்கரை மக்கரு முத்துன தட்டுல பொட்டலம் கட்டுன மூடு கண்ணா. பாட சொன்னா படிச்சுக்கிட்டு டேய் என்னடா சூடு கண்ணா, இது என்னடா டே? நான் சொல்றேன் இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுடா டே. அதான் அந்த பாஸ்டிஸ் அண்டர்கட்டுல தண்டருக்கு போடுது. அண்டர் வந்துட்டாரு சூடு கண்ணா, அண்டர் சூடு கண்ணா, வந்துட்டாரு டூடு கண்ணா, இப்படி சூடு கண்ணா, அண்டர் சூடு கண்ணா, வந்துட்டாரு டூடு கண்ணா, இப்படி சூடு. அண்டர்னா வேட்டன், அவ்வளவுதான். வேட்டன் சொல்ல, வேட்டன் வந்துட்டாரு. அண்டர் சூடு கண்ணா, வந்துட்டாரு டூடு கண்ணா, இப்படி சூடு. தெரியாம கூட கேட்ட கூடாது. அது எல்லாம் மனசை விட்டு வர்றா. மனசிலாயோ இல்ல மனசை விட்டோ அப்படின்ட்டு போயிடுவேன். யாரு மலேசியா வாய்ஸ் தானே? யாரு சொல்ல? இல்ல மலேசியா வாய்ஸ் இல்ல, அனிருத்து கேட்ட கூடாதுங்கிற. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ இஞ்சி பழகி பாட சொல்றாங்க ப்ரோ. விடுங்க, அவங்க எல்லாம் சிஸ்டம் கம்ப்யூட்டர்லாம் வச்சிருக்காங்க. நம்ம லைவ் வாய்ஸ்ல பாடுறேன். இது ஒரு பாட்டாவது நம்ம பசங்களுக்கு பாடலையா? இது இஞ்சி பழகு யாரு கேட்டிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் என்ன நினைச்சு நீங்க கேக்குறீங்களாடா? இரு காத்துதான் வருது. இஞ்சி ஈடு பழகி, மஞ்சச்சவ பழகி, கள்ளச்சீரி பழகி, மறக்க மனங்கூடு இல்லையே, மறக்குமா மாம என்னோ, மயக்குதே பஞ்சவர்ணோ, மடியிலே ஊஞ்சல் போட மானேவா, இஞ்சி ஈடு பழகி, மஞ்சச்சேவ பழகி, கள்ளச்சீரி பழகி, மறக்க மனங்கூடு இல்லையே, தன்னந்த நீச்சிருக்க தத்தளிச்சுதான் இருக்க, ஒன்னப்பில் நாம் பறிச்ச தாமரைய, பொன்னவானத்தினில பெடக்குயில் கூவையில, உன்னுடைய வேதனைய நாரிஞ்ச, உன் கழுத்தில் மாலையிட, இதெல்லாம் பூமர் மாதிரி இருக்கு. ரேப் சாங் ஏதாவது பாடுங்க. மார்கோ பாட்டு பாடுங்க ஜி. மார்கோ அழகிய லைலா பாட சொல்றாங்கடா. அழகிய லைலா ஒரு பாட்டு கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஏரோ, அது பாடுங்க ஜி. என்ன பாட்டு? இப்ப ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு வந்துச்சுல, ஜிவி பிரகாஷ் தனுஷ் டைரக்ஷன்ல, நிலவுக்கு அந்த பாட்டு. நீங்க இங்க உட்காந்து இந்த காலேஜ் ஐவி டூர் போறப்ப இந்த பாட்டு மாத்துவானுங்க இல்ல, கடைசி இதுல உட்காந்துட்டு இந்த மயிறு மாதிரி உக்காந்துக்கிட்டு அரைப்பாட்டுக்கு ஆளு கொண்டு மாத்துனீங்கன்னா பாடுறதுக்கு நான் டேப் ரெக்கார்டர் இல்லை என்ன ஏங்கிறது என்ன, எவனாவது ஒருத்தர் ஒழுங்கா ஐயப்பன் மூலமா சொல்லி ஒரு பாட்டு சொன்னீங்கன்னா மரியாதையே நம்ம அழகிய லைலா பாட சொல்றாங்க. அழகிய லைலா பாடுங்க ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ இது பாடுவோம், ஏன்னா கவுண்டர் வாய்ஸ் வரும். அழகிய லைலா லிரிக்ஸ் நான் வந்து ட்விட்டர்ல போட்டேன். அழகிய லைலா லிரிக்ஸ், அழகிய லைலா லிரிக்ஸ் நல்லா வச்சிருக்கானுங்க. ஏவா கார்த்திக் டாடாடாடான் அப்படி போடுற நீ அழகிய லைலா அப்படின்னா டாடாடாடான் அழகிய லைலா இவளுக்கு ஸ்டைலா சந்தன வெயிலா
இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா ஓ அழகிய லைலா என்ன பாடுறா என்னடா கான்சென்ட்ரேஷன்ல பண்ணிட்டு என் மனமின்று போனதே ஒன்றது எங்கே கன்னத்தை தொட்டால் சந்தனம் பாரு இது வந்து பாரு மட்டும் பார்த்தால் பருவம் காதலி யோசைகள் கம்பெனி கேட்டது அம்மம்மா பிக்காசோவின் ஓவியம் ஒன்று வித்தோவனின் சிம்பனி ஒன்று பெண்ணாய் மாறியது அந்த புறத்து மகாராணி வேணும்னு எவ்வளவு சொல்லியிருக்கான். ஏன்னா இது பாட முடியாதுன்னு தெரிஞ்சு வேணும்னு ஏதோ ஒரு வெண்ணை வெட்டி நேற்று நைட்ல இருந்து லிங்க் எடுத்து சொல்லியிருக்கான். ஏங்க செம்ம பாட்டுங்க. இல்ல ப்ரோ நல்ல பாட்டு தான். நல்ல பாட்டு தான். அடிப்பது என்னை குடிப்பது என்ன அழகில் என்னை வளைப்பது என்ன எதையன் கொள்ளை போனது ரகசியமா இவள் இளமையை ரசித்தேன் கவிதைகள் எழுதி மனசுக்குள் படித்தேன் கவனங்கள் அடக்கி காலையில் கலைத்தேன் தினம் தினம் இவளை ஆசித்தேன் வாலிப குறும்புகள் ஜாடைகள் சொல்லுது ஐயையோ பூக்கள் அவனை பார்த்து பார்த்து ஆட்டோகிராஃபை கேட்டு கேட்டு கைகள் நீட்டியதோ அந்த புறத்தும் மகாராணி ஓ ஓ அந்த புறத்தும் மகாராணி ஓ அது எப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கார்த்தி சார் வயசுலேயே பாடியிருப்பாங்க. அப்படியே அவர் பாட்டு அவர் ஒரு பாட்டு தான் பாடியிருக்காரு நினைக்கிறேன். வெத்தலை போட்டு சோக்கல அது வேணா அவர் பாட்டு. ஆமா 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 அது பாடுனா வெத்தலை போட்ட சோக்குலன்னா தப்புன்னு துப்புன்னு மூக்குல தான் வந்தது பாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் அசால கிடிமேட்டு தானுங்க அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்க இதெல்லாம் தான் இந்த 3வது 4வது படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மண்ணவாரி தலையில போட்டுட்டு இந்த பாட்டு தான் பார்த்துக்க மணல்ல உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதுதான் வந்து அப்போ வந்து இதுதான் குத்துப்பாட்டு. ஐசாலுக்கு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சட்டையெல்லாம் அப்படி மடிச்சு கட்டிட்டு ஆடுவோம் அப்படி. ஆனால் பயங்கரமாக இருக்கும். அப்போல்லாம் கார்த்திகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபேமஸ். அப்போல்லாம் அவரே பண்ண பாட்டு. கார்த்தி ப்ரோ யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இந்த பாட்டு கத்து வச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியே பாடுறீங்களே. இந்த பாட்டுங்க இந்த பாட்டுங்க பாடுறீங்களே மகாராணி அப்படிங்கிறப்ப பக்கத்து வீட்டு ஆண்டி படிச்சுட்டு இருக்கும்போது நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்போம். இது டான்ஸ் எல்லாம் நான் வந்து காலேஜ்ல அந்த டூர்லாம் போவோம்ல டூர் போகும்போது அதெல்லாம் சில பஸ்ல டான்ஸ் ஆடி அப்பெல்லாம் என்னன்னா இந்த கரும்பு முடிச்ச மொபைல் போன் கிடையாது இல்ல. ஸோ எல்லாரும் வந்து பாட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மரணம் மாசம் மரணம் எல்லாருமே பாட்டு வந்து ஒவ்வொரு படத்துக்கும் பாட்டு புக்கெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நோட்டு புக்களோட பாட்டு புக்கு தான் நமக்கு நிறைய இருக்கும். அதில் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்குவோம். டேய் பழைய படம் ஆயிடுச்சு இதை வச்சுக்கோ புதுசு தாடா பாட்டு புக்கு அப்படின்னு வந்து மாத்திக்குவோம். ராணி காமிக்ஸ் ஸ்கூல்ல படிக்கும் நடுவில் இதை வச்சுப்போம். ராணி காமிக்ஸ் வந்து 3 ராணி காமிக்ஸ் பழைய ராணி காமிக்ஸ் கொடுத்தீங்கன்னா புது ராணி காமிக்ஸ் தருவான். ராணி காமிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்துட்டு அந்த மாயாவி ஜும் என்று அடித்தார் மாயாவி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கே அப்படியே வர எஃபெக்ட். அதுதான் ஸ்க்ரீன் பிளே. அதை படிக்காதவங்களாம் லோகேஷ்லேருந்து எல்லாரும் அதை படிக்கிட்டவன் தான். அதெல்லாம் உங்களுக்கு என்ன ராணி காமிக்ஸ் வேற என்னமோ நினைச்சிட்டேங்க. இருக்கும் எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. என்ன இவரு திடீர்னு சம்பந்தமே இல்லாம ராணின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வேற புக்கும் வாங்கின காலங்கள்ல விட்டு அதெல்லாம் அப்படியே வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்காடை விட்டு பதுங்கிட்டு போறது அப்படியே பாப்பானாங்க அந்த புக்கு கடைக்காரன். என்னன்னா அந்த புக்கு கடைக்காரன் ஏதோ நாம இன்னும் அவன் பெரிய யோகிய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை குற்ற உணர்ச்சியோட பாக்குறது இப்படின்னு பாக்குறது. நாய நீயே அந்த புக்கு தான் விற்கிற, நான் தான் உனக்கு கஸ்டமர், ஒரு மரியாதை நடத்துறது இல்லை பார்த்துக்க. இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற உங்க அம்மாட்ட சொல்லணும் அப்படிங்குவான். ஓடா அப்படின்ட்டு வாங்கிட்டு வர்றது. அதை வாங்கிட்டு
டைம் பாஸ் புக் வாங்குறதுக்கே மறைஞ்சு மறைஞ்சு என்னங்க டைம் பாஸா டைம் பாஸ் இல்லைங்க, ஆமா ஆமா வண்ணத்திரை நடுப்பக்கம். இல்ல இது டைம் உங்களுக்கு பாஸ்லயுமே நடப்பக்கம் நல்லா இருக்கும் bro. வண்ணத்திரை நடுப்பக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ட்விட்டரை வந்து நடுவீதியில திறக்கிற மாதிரி. எம்ஜிஆர் பாட்டு ஏதோ ஒன்று பாடுங்க. என்ன பாட்டு? எம்ஜிஆர் எம்ஜிஆர் பாட்டா? புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க இன்ப பூமழை பொழிகிறது. ஓ ஹோ ஹோ ஹோ. அவ்வளவுதான் தெரியும். நீங்க பாடுங்க கார்த்தி ப்ரோ, நீங்க பாடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் பாட்டு. ப்ரோ அந்த பாட்டு பாடுங்க ப்ரோ. சில ராசைக்கும் தேவைக்கும் பார்வைக்கும் வசதிக்கும் ஊராக்கால் பிடிப்பார் ஒரு மானம். அது அது நான் ஆணையிட்டல. அவர் இரு அதுக்குள்ள அப்படி பாத்துருவோம். இரு செம்ம லிரிக்ஸ் அதெல்லாம். அம்மா ப்ரோ அந்த படமே கூஸ் பம்ஸா இருக்கும் ப்ரோ. அந்த சீனு இந்த நம்பியார் வந்து சாக்லேட் அடிக்க போவாரு, சல்லி அடிப்பாரு பார்த்துக்க. இதை போட்டேன் நம்பியார் குட்டி ஒரு அப்பப்போ ஒரு ரெண்டு அப்பப்போ அப்படின்னா நானானையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார், உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், உடல் உழைக்கட்டுமே அதில் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார், உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன், பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். இங்கு ஊமைகள் எங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன், ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார், இவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். இந்த லிரிக்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ இப்ப வர்றதெல்லாம் எப்பேற்பட்ட குப்பமேடுங்கிறதெல்லாம் ஐயோ எவ்வளவு கிளாரிட்டியா ஒரு டைம்லெஸ்ஸா ஒருத்தன் எழுதியிருக்கான். இந்த லிரிக்ஸை இன்னைக்கு பொருத்தி பார்த்தா இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகும். அப்ப அவனுக்கு என்ன ஒரு விஷயம் இருந்திருக்கணும். எம்ஜிஆர் சாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் உங்களுக்கு பிடிக்கல அதெல்லாம் வேற, ஒரு ஆக்டரா ஒரு உட்காந்து என்ன வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும். எவ்வளவு கிளியரா இருக்குங்க. ஒரு பாடுறக்கே நமக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படி நோட் அடிக்குது. நான் இது வந்து சும்மா ஒரு பாட்டுக்குன்னு சொல்ல, இப்போ வர பாட்டு எல்லாமே சொல்றேன் நான். டிங்கிச்சிக்கா 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 டிங்கிச்சிக்காட்டு அது என்ன சொல்ல வரீங்க அந்த பாட்டுல? நிறைய பாட்டு புரியல நமக்கு. அது அப்படிதான் ப்ரோ. ஓ தேங்க்யூ. இல்ல தலைவா, அது நம்ம தலைவர் பாட்டு
ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, நிறைய நிறைய எவ்வளவு ஏன் தெரியுமா அந்த பாட்டு நம்ம எல்லாருமே ஒரு 10,000 தடவை கேட்டிருப்போம். எங்காவது எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு, எங்காவது மீட்டிங்ல, எங்காவது ஒன்று பாடிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டு. அது எவ்வளவு சூப்பரான ஒரு ஒரு பாட்டு. வாலி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு இந்த பாட்டு எழுதுனது. எம்ஜிஆர் கேட்டாரா கூப்பிட்டு, என்ன நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இப்படி எழுதி வச்சிருக்க வாலி. அவருக்கு வாலி சொன்னாரா பதில், ஆனா நீங்க வந்து இப்படிதானே சொல்லணும், ஆடின்னு சொல்லுவானே நான் ஆணையிட்டால்னா ஆணையிடு தலைவா அவன் சொல்லுவானே, கீழே கேப் விட்டாதான் நல்லா கம்போஸ் பண்ணுவாங்க. அதான் நான் ஆணையிட்டால் அப்படின்னு கீழே வந்தா அது நடந்து விட்டா நடக்காம என்ன நடந்தானா தலைவர் இல்லையா? அன்னைக்கு அதை யோசிச்சிருக்காங்கன்னா இந்த வாலி எல்லாம் அவெல்லாம் ஏன் இறந்தாருன்னா சத்தியமா வாலி வேற லெவல் ட்ரெண்டியாவும் எழுதுவார் ப்ரோ வாலி. வாலி வந்து எங்காவும் எழுதுவார்ண்ணா. இது எழுதியிருக்காரியா தீனால. நான் ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க, வெட்டி குச்சி தானே, அந்த நானும் பார்த்தேன். இல்ல இல்ல அது இல்ல. ஆஹா, இன்னொரு பாட்டு சொல்லுங்க, அந்த ரொமான்டிக் சாங் லைலா கூட காதல் வெப்சைட் தானே. அது நீங்க எடுத்து பார்த்தா ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கும். ஆனா அப்படி கோர்வை அடிச்சிருப்பாரு. அதாவது இருங்க, ஆமா அப்படின்ற ஒஸ்தி அவனு இருப்பாரு. தமிழ்நாட்டு கப்பு தான் தரணி எல்லாம் டப்பு தான் ஒஸ்தி துப்பாக்கியில் போட்டாதான் காதல் வெப்சைட் ஒன்று கண்டேன் நானும் கண்கள் ரெண்டில் இங்கு ஹார்ட்வேர் உள்ளம் கெட்டு போனதென்ன. ஹார்ட்வேர் கெடுது, சாஃப்ட்வேர் என்று அது ஆனதென்ன, சம்திங் எனக்குள்ளே நேர்ந்ததென்ன, உந்தன் கண்கள் என்னை கடத்தி. அதாவது எங்க உண்டு வர அப்படி பாருங்க, ஹார்ட்வேர் உள்ளம் கெட்டு போச்சு, சாஃப்ட்வேர் ஆயிடுச்சான். அதாவது சாஃப்ட்வேருங்கிறது வேற, பட் ஆனால் சாஃப்ட் ஆயிடுச்சுங்கிற மேட்டரை வந்து அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லி சம்திங் எனக்குள்ள ஆனது என்னன்னு வந்துட்டு அப்படியே அது ஒரு நம்ம ப்ராமினன்ட் வரைக்கும் வர்றாரு. உந்தன் கண்கள் சென்டிமீட்டர் தூரம் இல்லை, சென்டிமீட்டர் தூதரும் இல்லை, நீ கேசட் தருவதற்கில்லை, நான் தோற்றேன் உன்னிடம் என்னை. ஓ ஐ லவ் யூ டேஞ்சரஸ் பேபி, நான் என்றும் உன்னிடம் கைதி, நியூஸ் சேனல் சொல்லுமே செய்தி. இங்க வரும் அக்கு பஞ்சர் நீடலா, டர்க்கி சிக்கன் நூடுலா, அன்பே ஆடை கொஞ்சம் உந்தன் இடையில, டொனால்ட் டக்கின் ஜாதியா, டிஸ்னி டால்பின் ஜோடியா, அன்பே ஆடி செல்லும் உந்தன் நடையில. என்ன அதனாலதான் மதன் கோரி இவங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க அவருடைய பேட்டர்ன். பட் அந்த அளவுக்கு ஹாட் பாக்ஸில் வைத்த பூ உண்பதில்லை, அது எப்படி வரும், ஹாட் பாக்ஸில் வைத்த பூ உண்பதில்லை, இனி வாழ்வில் எந்த அது ஃபீமேல் வாய்ஸ்ங்க. இல்ல அதுதான் அது சூப்பரா வருங்கிற நானு. அது எப்படி வரும் அது மெட்டு, அந்த மெட்டு எப்படி வரும் ப்ரோ? அந்த வீரப்பன் ட்ரெண்டிங் இஷ்யூ அப்போ ஒரு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, வீரப்பன் கூட ஸ்னோ பாலிங் ஆடலாம், எல்லாத்தையும் லெஃப்ட்ல வந்து உள்ள வரும் அப்படிங்க, ரைட்ல வந்து அப்படி அடிப்பாருங்க. அது நீங்க அவர் மாதிரி ஒரு பாசிட்டிவான மனுஷனும் சும்மா அந்த என்னன்னா கர்வம் கொள்கிறேன், கவிதையில் கர்வம் அதெல்லாம் ஒரு வெங்காயம் இருக்காது வாலிக்கிட்ட. ஜாலியா உட்காருவாரு, பசங்களா உட்காந்து ஒன்று எழுதுவாரு. அவர் ஒர்க்கை பத்தி பெருமையா அவர் பேசவே மாட்டார். நீங்க நல்லா பாருங்க, அதாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார தவிர எந்த இடத்துலயும் அதை வெட்டி பெருமை பேசவே மாட்டோம் அப்படி. அதனாலதான் இன்னைக்கு வாலி நம்ம இன்னைக்கு பேசுறோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கோட்ல கூட வி மிஸ் யூ வாலி ஏன்னு போட்டிருந்தாங்க. எதிர்நீச்சல்லாம் என்ன, எதிர்நீச்சல் பாட்டோட அந்த படத்தோட அட்ரஸே அதானே. அதான் அவர் எழுதின கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த எதிர்நீச்சலிட்டி அந்த பாட்டு தான் அவரோட கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்பீடு ஐயோ அதெல்லாம் என்ன பாட்டுங்க அதெல்லாம். சொன்னபடி ஐயோ சரி என்னங்க, தாவக மாநாடு தள்ளி போயிடுச்சு, அதை பத்தி சொல்றான். தாவக மாநாடு தள்ளி போச்சுன்னா இவனுக்கு இருக்கிற கண்டிஷன் பூரா என்னன்னா, என்ன சென்டிமீட்டரு மில்லிமீட்டரு, ரோட்ல தார் எவ்வளவு,
என்ன ரோடு வந்து தார் வந்து ஊற்றி இருக்கிறங்காட்டிக்கு நிறைய வண்டி வந்துன்னா தார் பேத்துரு அதங்காட்டிக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கண்டிஷன் கொடுத்தா எவன் தான் மாநாடு நடத்துறது? ஏங்க 150 இல்லைங்க, 1500 கண்டிஷன் கூட போட்டோம். கண்டிஷன் போட்டானுங்க, அதனால மாநாடு நடத்த விடாம எடுக்கிறாங்கன்னு சொல்ல இல்லை வேண்டியது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிற நான். அப்புறம் என்ன அப்படியே கட்சி இல்லை இல்லை, நாளைக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற நான். சரி, என்ன ப்ராப்பரா கருத்து ரொம்ப சிம்பிள் கருத்து. சினிமா வேற, நம்ம மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா ஊடகமாக எல்லாம் டைலாக் பேசி நான் தாவைக்கா பத்தி பேசிட்டு அதைதான் சொல்கிறேன் நான். இரு, அதைதான் சொல்கிறேன் நான், அங்கே தான் வர்றேன். ஏங்க திமுக காரங்க தடுக்கிறாங்கன்னு நீங்க அதைதான் சொல்கிறேன். என்ன தடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, அதைதான் சொல்கிறேன். இப்ப இதே வந்து அதிமுக மாநாடு தடுத்தா எடப்பாடி சுமார், அதைதான் சொல்கிறேன் நான். பிஜேபி மாநாடு தடுத்தா அண்ணாமலை சுமார், அதான் சொல்கிறேன். பிரஸ் மீட் வச்சு கார் அதான் சொல்கிறேன் நான். என்னன்னா ஒரு பக்கா கிளாரிஃபிகேஷன் கூட நாளைக்கு பேசுகிறாரு அப்படின்னா அதை பேசணுங்கிற நான். இது இப்படியே மானியத்தேனே பொன்மானே மானியத்தேனே நல்லாவே தெரியுது. அவங்க டிஎம்கே கவர்மெண்ட் கண்டிப்பாக அவங்களோட அப்போசிங் அரசியல் அது விட மாட்டாங்க, அவ்வளோதான். அந்த அரசியல் இது வந்து அப்பட்டமாக தெரியுது, நமக்கு அப்பட்டமாக தெரியுது. நான் என்ன கேட்குறேன், அப்படியெல்லாம் பார்த்தா திருச்சியில் இவங்கெல்லாம் சும்மா ஒரு மாதத்துக்கு ஒரு மாநாடு போடுறாங்க. 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர்லாம் வந்தாங்க. இந்த இளைஞர் ரெடி மாநாடு இதெல்லாம் 5 லட்சம் பேர் வந்தாங்க. அப்படிங்க நீங்க சும்மா ஏதோ அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்கன்னு அப்படி உண்மையிலே திமுக பண்ணிருந்தா திமுக பண்ணுச்சுன்னு ஓப்பனா சொல்லிட்டு போக வேண்டியதானே. இல்ல கார்த்தி, அவங்க தான் சொல்லணும் கார்த்தி. இது யார் சொல்லணும்? கட்சி சேர்ந்தவங்க சொல்லணுங்கிற நான். அதை அவங்க சொல்லணுங்கிற நான். அதை கிளாரிஃபை பண்ணுங்கிற நான். இப்போ நாளைக்கு வந்து பேசுறாரு அண்ணா அப்படின்னா அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும். ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிற மேட்டரை அவர் சொல்லணும் தைரியமா. அதை விட்டுட்டு வந்து நான் மேல்பூச்சே பூசிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகுது. சும்மா கண்டிஷன், என்ன கண்டிஷனு? கூட்டம்னா கூட குறைய வரத்தாயே செய்யும். என்ன இப்போ 1 லட்சம் பேர் பிளான் போடுறோம்னா 1,10,000 பேர் வருவான், 20,000 பேர் வருவான். முடிஞ்ச அளவுக்கு ப்ரிகாஷன் எடுப்பாங்க. அதுதான் ஏன் பொதுக்கூட்டம். வழி வழியாக வந்து கட்சிகள் அப்படி தானே பொதுக்கூட்டம் நடத்துது. அப்படிங்கிறப்போ நீங்கள் எத்தனை கண்டிஷனு, எல்லா கண்டிஷனுக்கும் எப்படி அவாய்ட் ஆக முடியும்? விட்டா எல்லா நம்பர் பிளேட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்து எல்லாம் உட்காந்து ஆர்சி புக்கோட இணைச்சு உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுங்க, அவங்க மட்டும் தான் என்ட்ரி ஆகணும்னு இமிக்ரேஷனா என்ன? ஸோ பர்பஸ்ஃபுல்லாக அது தெரியுது கார்த்தி, ஆப்வியஸ்லி தெரியுது. அதான் ஆப்வியஸ்லி தெரியுது. இல்லை தெரியுதா? என்ன தெரியுது? என்ன தெரியுதா? திமுக தடுக்கிறாங்க. திமுக தடுக்கிறாங்கன்றத வெளில வந்து சொல்ல வேண்டியது. நாளைக்கு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன் நானு. அதைய வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்லிடணுங்கிற நான் ரொம்ப சிம்பிள். என்னன்னா அரசியல்னு வந்துட்டா நேம்ஸை கால் பண்றதுக்கு தில்லு வேணும் நமக்கு எப்பவுமே. இவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம மேம்போக்கா நம்ம அரசியல் பண்ணவே முடியாது. இப்போ திருமாவளவன் ஐயா ஒரு அண்ணன் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உட்காந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, மாறுறாரு. தைரியமா எடுப்பாங்க. என்ன ஸ்டாண்டு? என்ன மது ஒழிப்புக்கு வர்றாரு, மது ஒழிப்பை வந்து பேசவே இல்லை. அவரு கூட்டணி ஏதோ மாறுறதுக்கு ரெடியாக அவர் பார்லிமெண்ட்லயே பேசினாரு. இல்லையா, அங்க பேசியிருக்காரு. அதுக்கு நிர்மலா சீதாராமன் நீங்க உங்க ஸ்டேட்ல கூட்டணி வச்சிருக்கீங்களா, அந்த திமுக கேளுங்கட்டாங்களா? 3 மாசம் முடியும். ரைட்டு, ஓகே. இன்னைக்கு மூவ்ஸ் எல்லாம் என்னன்னா ஒரு ஓகே, ஏதோ ஒரு கூட்டணிக்கு ஒரு ஆப்ஷன். அது எல்லா அரசியல் கட்சியும் பண்றதா. எலெக்ஷன் வரப்போது, பக்கத்துல வருது, 1.5 வருஷம் தான் இருக்குது. ஒரு ஆப்ஷன் ரெடி ஆகுறாங்க. ஸோ அதனால அதுக்கு ரெடியாக வர்றது என்ன. ஸோ அந்த மாதிரி தைரியமா அரசியல் பண்ணலாங்கிற நான். இன்னொன்னுயா நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு விஜயனை பார்த்து எதுக்கு அவ்வளோ பயப்படணுங்கிறது நான். இப்போதானே வர்றாரு. இல்லை, எனக்கு இதே கேள்வி இன்னும் வேற மாதிரி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? நாங்க அப்படிதான் பண்ணுவோம், ஒரு நாள் முடிஞ்சது பண்றேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கலாம்ல. அப்படி கூட பண்ணலாம் கருத்தி. ஆமா கருத்தி, ஆப்வியஸ்லி. என்னன்னா அப்புறம் என்ன, உங்களை பார்த்து பயந்துதான் உங்களை அடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நீ ஒரு ஆளே எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சு கூட அடிக்கலாம்ல. அது அப்படி அடிச்சா ரொம்ப தப்பு பண்றாங்க கருத்தி, அவ்வளவுதான். அதான் இல்ல நான் சொல்றது, நீங்க பயந்துட்டாங்க, ஐயோ பயந்துட்டாங்க. அது ஏங்க உங்களுக்கு தெரியாதா? இது தடுத்தா இது ஒரு தப்பு ஒரு மாசம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணா ஐயோ சிம்பத்தி ஆயிரும். அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்காருன்னு மக்கள் இன்னுமே சீமா அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்காதுல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, டே அவன் ஒரு ஆளே கிடையாது, அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பேன், எலெக்ஷன் இருப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன். ஜெயிச்சாங்கல்ல. அது இல்லையா, இதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏன்னா இல்ல அப்படி கிடையாதுங்க. உடனே பயந்துட்டாங்க பாத்தீங்களா, அரசு கிடையாது நீங்க பேசுறீங்க. ஆனா எந்த ரிசல்ட் வேற மாதிரி சொல்றது ஓகே.
நீ எல்லாம் சொல்றதெல்லாம் ஓகே. இரு நாளைக்கு 11 மணிக்கு பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். நாளைக்கு என்ன 11 மணிக்கு ஏதோ வரப்போகுதா? அறிக்கை ஆமா கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்ட்டு இருக்கு. அப்படி அவங்க சைடு வந்து கிளாரிஃபிகேஷன் வருது நாளைக்கு. வருது. அதை ரொம்ப சிம்பிள் கார்த்தி, திருப்பி சொல்றேன். அரசியல்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறங்குறதா முழுசா இறங்கிருங்க. எங்கேயோ ஓப்பன் பண்ணாங்க ராமர் கோயில, சரியா? அங்க அதுக்கு வந்து இங்க லைவ் டெலிகாஸ்ட் ஏதோ ஒரு ஊர்ல போட்டாங்க, திருச்சியில சிதம்பரத்துல. ஆமா ஆமா, இங்க அந்த டிவி வந்து டிவி வேற பிளாக் பண்ணாங்க. அனுப்பினாங்க. அதுக்கு ரோட்ல வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. இதுதாங்க அரசியல். ஆமா. அப்போ உங்க மாநாடு நடத்த ஊர்ல யார் ஊர்ல எப்படி ஊர்ல என்ன பிரச்சனை அப்படின்றது நீங்க சொல்லணும். அது மக்கள்கிட்ட அதையும் சொல்ல மாட்டேங்க. திருப்பி சொல்றேன், இது வந்து என்னன்னா, இது நம்மளை விடு, அவன் தொண்டன் இந்த மான்கரத்தையோ பண்ணிட்டு இருந்தா அது இல்லையா? அதான் சொல்றேன், எங்களை பார்த்து பயப்பட்டு எங்களை பார்த்து திமுக இல்ல தொண்டன். இப்ப நமக்கு விஜயனை வந்து பிரசாந்துக்கோ கார்த்திக் ரவிவர்மாக்கோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாம வந்து அந்த கட்சியோட தொண்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கட்சி தொண்டனுக்கு பதில் சொல்லணும். இல்ல இரு, கட்சி அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் யாருக்கு அவர் பதில் சொல்லணும்னா அந்த கட்சிக்கு இந்த தமிழக அவங்களே டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப நான் கேட்டா அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். என்னன்னா, நீ வந்து நெகட்டிவா சொல்லுவிடா, நீ என்ன வன்மத்தில் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீங்க நிறைய விஜய் ஃபேன்ஸே போட்டிருந்தாங்க. மாநாடு தள்ளி போனது வருத்தமா. அதான் சொல்றேன் கருத்தி. ஆனா நான் சொல்றேன் ஓப்பனா, நான் ஒரு தடவை மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் வாட்ஸ்அப்ல. இன்னைக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டே இருக்கு. மாநாடு நடக்க போதுன்னா இந்த மாநாடு நடக்காதரா அப்படின்னு சொல்லி போட்டேன். டேட்லாம் போட்டாச்சு, நாங்க லேண்ட் எல்லாம் பார்த்துட்டோம், வாடகை எடுத்துட்டோம். நடத்திட்டு சொல்லுங்கடான்னு போட்டேன். அந்த மெசேஜ் இன்னைக்கு திரும்ப அவனுக்கு ரிப்ளை பண்ணி கோட் பண்ணி நான் என்ன சொல்றேன் பாரு. இப்ப இல்ல, நேத்து முந்தானத்து 4 நாள் முடி 10 நாள் முடி அவன் பார்த்து சொல்றேன். நான் சொல்லிக்கிறேன், இது நாளைக்கு வரும் ரிப்பீட்டடா. எனக்கு அதை ஒரு நாளைக்கு பேசுவோம். கமிட் பண்ணிட்டாரு. உன்னோட போல்டானது என்னன்னா, திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டேன், அப்படி முன்னாடி போவோம். அப்படி நாளையிலேருந்து அதை பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். அதை நான் நம்புகிறேன். இன்னொன்று, இது பொலிட்டிக்கல் ஃபைட்டுங்கிறது அகைன் நான் நிறைய படித்தேன். நான் இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நானும் படித்தேன், நிறையா இது பண்ணேன். விஜயண்ணன் பண்ண வேண்டியது என்னென்னா, புசியானந்த் இருக்காருன்னா அவர் ஓகே, ஓரளவுக்கு இந்த மாநாடு இதெல்லாம் ஓகே. ஆனால் அவர்லாம் வந்து ப்ராக்டிக்கல் அரசியலுக்கு அவங்கள மட்டுமே வச்சுட்டு, அந்த சர்க்கிளை மட்டுமே வச்சுக்கிட்டுலாம் அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா தமிழக அரசியல் வந்து ரொம்ப பெருசு. அப்படிங்கிறப்போ ப்ராக்டிக்கல் அரசியலுக்கு யார் யாரை சேர்க்கணும், யார் யார் டீம் அப் பண்ணணும் அப்படிங்கிற மேட்டர்லாம் ஒருத்தருக்கு வந்து வருத்தமாக போட்டிருந்தார். அவர் நிறையா விஷயங்கள் வந்து அவருக்கு போகிறதே இல்லை அப்படின்னு ஒருத்தர் வருத்தமாக எழுதியிருந்தார். அந்த ப்ராக்டிக்கல் அரசியலை அவர் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கீர்கள் மாற்றணும். நமக்கே இவ்வளோ அறிவு இருக்கிறப்போ, நமக்கே இவ்வளோ புரியுறப்போ அவருக்கும் புரியும். ஏன்னா அவரும் இதுக்குள்ள நம்மளை மாதிரியே அவரும் இதை விட அறிவாளிங்க கமலஹாசன் அவர் ரிசல்ட் என்னங்கச்சு. ஏங்க சும்மா அறிவுக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் என்னங்க இருக்கு? தயா சொல்றேன். நான் திருப்பி சொல்றேன், கமல் சார் பொறுத்த வரைக்கும் கமல் சார் அவர் அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி தான். அப்புறம் ஐயோ உடியா, அது ஒரு டிபாக்கில். ஏன் அவரை பிடிச்சி கொள்ளுக்கு நம்ம அதை விடு. அப்படி சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியாதா? இல்லையா, இது பேச்சு கிடையாது இல்லையா? அப்படி இல்லையா, ஓரளவுக்கு புரிதல் இருக்கியா? இரியா, லெட்ஸ் வெயிட்யா. நாளைக்கு தான் அறிக்கை வருது. நாமையே அதுக்குள்ள அறிக்கை மட்டும் தாங்க வந்துகிட்டு இருக்கு. அது இல்ல, அதான் சொல்றேன். அறிக்கையே வந்துட்டு இருந்ததுன்னா அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் யார் கேள்வி கேட்கணும்னா, பொதுமக்களை விட அவங்க கட்சிக்காரங்க கேட்கணும். கண்டிப்பா என்ன மேட்டர் அப்படிங்கறத கேட்கணும். இன்னொன்னு, நான் திருப்பி சொன்னது அதே தான் கருத்து. அரசியல் வந்து குதிக்கணுமா, எட்டி குதிச்சிடணும் உள்ளுக்குள்ள. ஒரு காலை வச்சு உட்காந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். அது எப்படி இருந்தாலும் பஞ்சாயத்து ஆகி போச்சு, உள்ள குதிச்சிடணும். ஒரு காலை வச்சுக்கிட்டு அளவா அப்படியே ஒவ்வொன்னாலாம் இதில் பண்ண முடியாது அரசியல். இன்னும் டைமும் கிடையாது. இப்போ அவர் வந்து சொல்றது 2026 கண்டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. ஸோ 2024 இஸ் கோயிங் டு எண்ட். அவ்வளோதான், முடிஞ்சுது. 2025 வரப்போகுது. அப்படிங்கிறப்போ என்னங்கிறத சாலிட்டாக சொல்லிட்டாருன்னா அவங்க ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா அவரை நம்பி நிறைய பேர் கீழே நின்றுட்டு இருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் அப்படி இப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டமா வட்டமா வாடா அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி டக்குன்னு உள்ளே வர்றது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இல்லை பிரசாந்த், அவர் இன்னொரு ஃபிலிம் வச்சுக்கின்னு அது ஃபுல்லாக கூட பண்ண முடியாது பிரசாந்த். ரியாலிட்டி அதான்.
இல்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ. இப்ப என்னவோ ஒண்ணு ப்ரோ, இதோட கிளாரிட்டிய தெளிவா குடுக்கணுங்கிறேன் நானு. இல்ல அவர் ஏன்னா குடுக்க முடியாதுன்ற நான் இன்னொரு படத்த வச்சுக்கின்னு அவர் ஃபுல்லாவும் இறங்கி அடிக்க பட் முடியாது நீங்க ஓகே சொல்ற பிரதர், மாதிரி. பட் ஓகே. நான் அப்ப என்ன பண்ணிருக்கலாம்னா, இந்த மாநாடு மேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இத அனௌன்ஸ் பண்ணாமயே இருந்திருக்கலாமா? இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு வந்து இந்த இந்த மாசத்துல நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இது தள்ளி போச்சுன்னா அதுவே பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் இல்லைங்களா? ஒரு இல்ல கமிட்மென்ட் நான் நம்ம இன்னொன்னும் சேர்த்து சொல்லிடுறேன். ஒரு மாநாடுன்னா ஒரு லாங் ப்ராசஸ் பிரசாந்த். இந்த கட்சின்னு இல்ல, பிரதர், எந்த அதெல்லாம் கட்சி ஒரு இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஒரு வெங்காயம் இல்ல 6 பிரதர். months 7 months பிஃபோரே ஸ்டார்ட் பிரதர், பண்ணிடுவாங்க. இது ரொம்ப அததான் லேட்டா பிரதர் நான் பண்ணாங்கன்னு சொல்றேன். நினைக்கிறேன் நான். இல்ல பிரதர், அததான் சொல்றேன். அந்த அளவுக்கு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா திமுகவும் தான் அதிமுகவும் தான் 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு நீங்க அந்த எலெக்ஷன் இல்ல பக்கத்துல இல்ல பாத்தீங்கன்னா அதுதான் இன்னும் சொல்றேன் ரொம்ப நான். பெருசா அவங்க இருக்கும். பெரிய கட்சிங்களே ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ப்ராசஸ். இல்ல ப்ரோ, அததான் ப்ரோ. இங்க வந்து அவர் வந்து டைம் எடுக்கிறதெல்லாம் யாரும் பிரச்சனைன்னு சொல்லவே இல்ல. ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு அதாவது இந்த மாசத்துக்குள்ள வர்றேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அதை நடத்தி இருக்கணும். அப்ப நடத்தல அவர் அப்படின்னா இன்னும் அது அனௌன்ஸ் பண்ணவே இல்ல ப்ரோ. நீங்க மறுபடியும் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க அவர் எங்க அனௌன்ஸ் பண்ணாரு? இல்லையே. நம்ம கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு கவரேஜஸ்ல பார்த்துட்டே இல்ல தான் இருக்கிறோம். அவங்க கவரேஜஸ்ல பாக்குறதெல்லாம் எப்படி அவர் அனௌன்ஸ் பண்ணதா நீங்க எடுத்துக்குவீங்க? அவர் இன்னொரு அபிஷியலா டேட் சொல்லவே இல்ல. இது என்னங்க சினிமாங்க அபிஷியலான சொன்னா அபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் இல்ல ப்ரோ, அப்படி இல்ல கார்த்தி ப்ரோ. இப்ப ஒரு டேட் சொல்றாங்கன்னா இப்ப கட்சிக்காரங்க தானே அப்ப நீங்க டேட் இடம் சொல்லுவாங்க. இல்ல கட்சியில நீங்க இடம் இல்ல பார்க்கல bro. போய் லெட்டர் அப்போ கொடுக்கல அப்போ என்னன்னா எப்படி இல்ல பேசிட்டு நண்பா, இருக்கீங்க? அப்ப என்னன்னா புஷி ஆனந்த் போய் அங்க நின்றுதுற அது ஸ்டேடியத்தில் நின்று வந்து புல்ல பாக்குறது, வண்டியை பாக்குறது, இதெல்லாம் எதுக்கு ஃபுட்டேஜா வரணும்? இப்படிலாம் எல்லா கேள்வி கேட்டா எப்படி? ஒரு இடம் போய் கூட இல்ல பார்க்க இல்ல இல்ல கூடாதா? நண்பா, இன்னும் see, இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து நம்ம சாதுரியமா பதில் சொல்லிடலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஜென்ரலா என்ன, ஜென்ரலா எல்லாரோட இது என்ன, இந்த இந்த மாசம் வந்து மாநாடு நடக்கும் அப்படிங்கிறது ஜென்ரலா எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன். அப்படிங்கிறப்போ அது கரெக்டா அது நடக்கல அப்படிங்கிறப்போ அதுக்கான சரியான பதில்கள் வரணும் இல்ல இப்ப இல்லைங்களா? நடக்கலன்னு சொல்லலையே. அதுதான் நான் கேக்குறேன். இன்னும் அவர் நடக்கலன்னு சொல்லல இல்ல இல்லையா? அதுதான் நண்பா. இப்ப பஸ்ல நடக்குதோ நடக்கலையோ இப்ப அது பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் உள்ள வந்தாச்சு, அதுக்கான சரியான கிளாரிட்டி இத கொடுத்துட்டாங்கன்னா சொல்லுங்க. பிரச்சனை இது இல்லைங்கிறேன் ஓகே. நான். இத சொல்றீங்க ஓகே. இல்ல ஏன்னா இன்னும் அவரு நடக்கல, இல்ல நடக்காது அப்படிங்கிற மாரி, இல்ல போஸ்ட்போன் அந்த மாரி எந்த நியூஸும் வரல இல்லைங்களா? ஸ்பெகுலேஷன்ஸ் தானே அதெல்லாம் இன்டர்நெட்ல சர்க்குலேட் ஆகுது. இல்ல இல்ல சி இதுல நண்பா ஒரு நாளா தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இல்ல எனக்கு போஸ்ட்போன் ஆகுறது எனக்கு கன்ஃபார்ம். இல்ல இல்லையா நண்பா, பிரசாந்த்? எனக்கெல்லாம் ஒண்ணு இல்லை நண்பா. ஏன்னா நான் அந்த பார்ட்டியை பிலாங் பண்ணல, அதெல்லாம் இல்லை. நான் என்ன இது என்னோட கன்சர்ன், இது என்னோட கன்சர்ன் கூட இல்லை. நம்ம நண்பர்கள் வட்டாரம் பாவம் நிறைய பேர் எழுதி வச்சிருந்தாங்க, இப்படி இருக்கு இது பண்ணாதீங்க அப்படின்றது நிறைய ரைட்டப்ஸ் பார்த்தேன். என்ன எழுதிருக்காங்க எல்லாரும் விஷானந்த் புலம்பிட்டு ஆ, இருந்தாங்க. ஆ, இல்ல ஆக்சுவலாக அதில் வந்து விஷானந்த் மட்டுமே மெயின் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்னது புரியல. ஜான் ஆரோக்கிய இருக்காரு. அவர் தான் மெயினாக ஹேண்டில் பண்ணிட்டாரு சில விஷயங்களை. விஷானந்த் வந்து எல்லா விஷயத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணுறாரு. இங்கே பாருங்க போங்க பண்ணுங்க. அதாவது இந்த செட்டப்பில் டிவிகேல ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு, அதுக்கு கீழே இருக்காங்க, இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருக்கும் கான்டாக்டா விஷானந்த் இருக்காரு. பட் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத முடிவெடுக்கிறது விஜய். அண்டு விஜயோட அட்வைசரா ஜான் வாரியர்ஸ் தான் இருக்காரு. விஷானந்த் போய் சொல்லி அது கிடையாது, அது நடக்காது. அவங்க சொன்னாங்கன்னா அவரு கன்வே ஒரு ஒரு திருச்சி மாவட்டத்துக்கோ மதுரை மாவட்டத்துக்கோ தலைவருக்கு கன்வே பண்ற இடத்துல மட்டும்தான் விஷானந்த் இருக்காரு. அவர் டிசிஷன் மேக்கிங் கிடையாது. விஷானந்த் டிசிஷன் மேக்கிங் விஜய் தான். விஜய்க்கு அட்வைசர் ஜான் ஆரோக்கியராஜா. ஜான் ஆரோக்கியராஜா அவர் யார்? அவரு அவர் அவர்தாங்க 2000 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு கேம்பெயின் பண்ணாரு. தலைவனா? ஓகே ஓகே லாயர் தானே ப்ரோ அவரு? ஓகே ஓகே ஓகே. மாற்றம் அவர் முன்னேற்றம் பிரசாந்த் கிஷோட இருந்தவர் கேம்பெயின் பண்றது டீம்ல இருந்து வந்தவர். தெரியும் தெரியும், மஞ்சள் கலர் போஸ்ட் அவருக்கு. ஓகே ஓகே. அவங்க ஒரு கம்பெனி ஐபேக் மாதிரி. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. அவங்க தான் வந்து சரி, என்ன ஸ்ட்ராட்டஜி இது? இப்படி வெயிட் பண்ணி வச்சுட்டே இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியல. அவங்களுக்கு தான் கேட்கணும். இல்லைங்க, அது இல்லை ஆக்சுவலா இப்போ பண்ணவே முடியாதுங்க. அதுதாங்க உண்மை. நான் ஆரம்பத்துல அது சொன்னதுதான் இங்க திட்டம் வருவாங்க. ஸோ கட்சி வந்து அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணதே இது யூஸ் இல்லை. இப்போ பண்ணாலுமே இப்போ நீங்க மாநாடு நடத்துறீங்க, என்னங்க பேசுறீங்க மாநாட்டில்? 40 திமுக ஜெயிச்சிருக்கு. இப்போ வந்து பேசிட்டு இருக்கீங்களா? பண்றது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க ப்ரோ. நம்ம அதுக்கு முன்னாடியே ஜட்ஜ்மென்ட் பண்றது தப்பு இல்லையா? ஒரு விஷயம் கருத்து, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஏன்னா
அது மேடை ஏறி பேசிட்டோம். அப்போ அங்கே ஜட்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் நீங்க ஒரு இதை சொன்னீங்கன்னா கண்டிப்பா கார்த்தி ப்ரோ நீங்க சொல்றது ஓகேன்னு சொல்லலாம். ஆமா ஆமா எல்லா மாற்றமுமே இப்போ ரொம்ப இல்லைங்க. இப்ப டைம் இல்லையா? எல்லா இல்ல ப்ரோ மாற்றமுமே அப்படி சொல்லல. சீமான் மாதிரி அட்ரஸிங் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு எல்லா மாற்றமுமே படத்தை கட்டி எல்லாம் பார்த்தா திமுக வந்து ஃபார்முடபுளா நிறைய தடவை தெரிஞ்சிருக்குது நமக்கு. 2009 என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா திமுக வந்து அங்கிருந்து 15 வருஷம் திமுக தான் சொன்னாங்க. அப்புறம் ஜெயலலிதாமா வந்து உடச்சி 2011 ஆட்சி மாறிச்சு. அதனால நம்ம இது எதுவுமே நடக்காது. இப்போ 40 திமுக ஜெயிச்சிட்டாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பேசவே மாட்டார் அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு தெரியாது, டு பி ஆனஸ்ட் நமக்கு தெரியாது, அதான் உண்மை. ஸோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா நம்ம பேசுறதுக்கு இல்லையா? அதை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீ வந்து திமுகவோட அப்போசிஷனை போய் நீ பேசிப்பாரு. அவங்க ஒரு லட்ச ரீசன் வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து உட்காந்து பேசுறதுக்கு. அவ்வளவு விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு பேசுறதுக்கு. இருந்து அவங்க ஏன் பேசாம இருக்காங்க? என்னது ஏன் பேசாம இருக்காங்கன்னா, ஐயோ அது ப்ராப்பரா அரசியல்ல ஊர்னவங்கயா. அரசியல்ல ஊர்னவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா உலக யோக்கியர்லாம் ஒருத்தரும் கிடையாது. அப்பப்போ அவனுக்கு அரசியல் தேவைக்கு வேண்டிதான் பேசுவானே தவிர ரெகுலரா உட்காந்து மக்களுக்கு எவையா பேசுறான் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, அந்த இஷ்யூல கார்த்தி இஷ்யூ வந்து நல்லா தெரிஞ்சுக்க கார்த்தி. கம்ப்ளீட் மீடியா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டிஎம்கே. அதை நீ புரிஞ்சுக்கணும். அதுக்கப்போ அது இல்லையா? பிரச்சனை இல்லைங்க. இப்ப கள்ளச்சாராயம் ஆக்சுவலா 40 திமுக ஜெயிச்சு நடந்த ஃபர்ஸ்ட் சட்டமன்ற கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கள்ளச்சாராயம் சேர்த்தாங்க எல்லாரும். ஓகேவா? அப்போ வந்து இவங்க பண்ண பஞ்சாயத்துல அந்த இதுல அவங்க 40 ஜெயிச்சு இதை பத்தியே பேச மாட்டாங்க ரேஞ்சில் அமைதியா போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ நடக்கணும், அந்த இஷ்யூல இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க சொன்னீங்களா 2009 வந்து 15 வருஷத்துக்கு திமுக தான் இருக்கும். ஆனா 2010 கரண்ட் கட்டின்னு ஒண்ணு வச்சில்ல, அதை தூக்கிட்டு வந்து அம்மா வந்து வெளியே இழுத்தாங்க. நில அபகரிப்புன்னு ஒண்ணு நடந்துச்சுல்ல, அந்த ஒரு வருஷத்துல அதான் என்ன இஷ்யூ கையில் எடுக்கணும்னு இருக்குது அகேன்ஸ்ட் பார்ட்டி. அவங்க என்ன கரண்ட் கட்டு நெல்ல அபகரிப்பு அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா என்ன விஷயம் கையில் எடுப்பாருன்னு நமக்கு என்ன தெரியும்? அவர் எடுக்காமயே பேசுவாரா என்னன்னு நமக்கு தெரியும். என்னங்க இருக்குன்னு நான் கேக்குறேன். எல்லாமே பிரச்சனை தான் ப்ரோ. நாட்டுல இப்ப எல்லாம் கரெக்டா இருக்குன்னா டிஎம்கே எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன ஊழல்னு பேசுவாங்க. கையில லட்ச ப்ரோ இல்ல இப்ப பிஜேபி என்ன எடுத்தது கையில? ஊழல் தானே எடுத்தது. அந்த ஃபைல்ஸ் தானே ரிலீஸ் பண்ணி அவங்க பேசுறாங்க. ஊழல் எடுத்து பேசுனாங்க. எதுக்கு பேசுனாங்க? ஆமா இப்ப டிஎம்கே ஃபைல்ஸ் யார் ரிலீஸ் பண்ணது? அத வச்சு தானே எல்லா இடமும் போய் பேசுறீங்க. அதுதாங்க சொல்றேன், ஒரு பாயிண்ட் இருக்கணும்ல. அதுதான் ப்ரோ. இல்ல ப்ரோ இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. நம்ம அவர் வந்து நான் வந்து இந்த ஸ்டாண்ட் தான் எடுக்கிறேன், நம்ம அப்ப பேசிக்கலாம்ல. மீட்டிங் போர்டு அதாவது எப்படா இங்க தமிழ்நாட்டுல கெட்டது நடக்கு அதுக்கப்புறம் மீட்டிங் போடலாம்லாம் ஒருத்தர் வெயிட் பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? நடக்கிறத வச்சு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உள்ள போகணும். அதுக்கப்புறம் ஏதாவது கெட்டது நடக்கும்போது அதை ஹைலைட் பண்ணி ஏதாவது போராட்டங்களோ அப்படி நடக்கும். அதான கட்சி. நாம கார்த்தி ப்ரோ நான் ஒண்ணு கேக்குறேன். பிரசாந்த் ப்ரோ ஒரே நான் சொல்றது இப்போ அவங்களுக்கு எதிர்த்து ஒரு பாயிண்ட் பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட்ல ஒரு லட்சம் மைண்ட் இருக்கியா? அதெல்லாம் சரி இருங்க பிரசாந்த் ப்ரோ. ப்ரோ இப்ப டெல்லியில ஜெயிச்சாங்கல்ல ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ரூலிங் ஆட்சி வந்தது இல்லைங்களா? போன எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்து அப்ப அவங்க என்ன பேசி அவங்க ஸ்டாண்ட் எடுத்து வந்தாங்க? அவங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய பார்ட்டி இல்ல இல்லையா? இல்ல பஞ்சாப்ல அவங்க எப்படி போனாங்க? எப்படி சொல்லுங்க நீங்க? இல்ல அதான் கேக்குறேன், உங்களை கேக்குறேன். எனக்கு தெரியல, அதான் கேக்குறேன். அண்ணா சேரன்னு ஒருத்தர் உட்காந்து வந்து பஞ்சாயத்து பண்ணி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சாரு. அப்ப காங்கிரஸ்ல என்ன இருந்துச்சியா? காங்கிரஸ்ல என்ன பிரச்சனை சொல்லு? ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப டவுனா இருந்தது. அப்ப காங்கிரஸ் அவ்வளவு பெரிய அலிகேஷன் இருந்தது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அண்ணா சாரை கூட மீடியா நரேட்டிவ் வாஸ் அகைன்ஸ்ட் காங்கிரஸ். அவ்வளவுதான் பிரச்சனை. அதேதான் ப்ரோ. இப்ப வந்து மீடியா வந்து நல்லா தெரிஞ்சுக்க. இல்லனா மட்டும் காங்கிரஸ் பண்ணதுலதா இல்லையா? நீ நல்லா தெரிஞ்சுக்க. மீடியா நரேட்டிவ் ஆளுங்கட்சி காங்கிரஸ் அது எப்படி மீடியா நரேட்டிவ் பொறுத்து தான் இன்னைக்கு வந்து நீ எந்த விஷயமே மீடியா நரேட்டிவ் தானங்க. என்னங்க மீடியா நரேட்டிவ்? பிஜேபி தான் என்ன கவர்மெண்டா இருந்துச்சு. பிஜேபி இல்ல கார்த்தி ப்ரோ, உங்களுக்கே தெரியும் கவர் பண்றது இல்லையா? ஐயோ நிறைய ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ. இப்ப எந்த பார்ட்டி ரூலிங் வந்தாலுமே
அவங்க பார்ட்டிக்கு பயாஸ்டா தானே முக்காவாசி நியூஸ் சேனல் இருக்கு. ஏஎன்ஐ எடுத்துக்கோங்க, இப்ப எப்படி இருக்கு. நான் வந்து வெறும் காங்கிரஸோ இல்ல பிஜேபிக்கோ பேசல. கம்ப்ளீட் பிஜேபி எல்லாம். அப்ப என்ன பண்றது ப்ரோ? அப்ப அவங்க இப்ப மணிப்பூர் விஷயம் வந்து எத்தனை நியூஸ் சேனல்ல போட்டாங்க? நேத்துக்கு ஒரு ரேலி நடந்தது. எத்தனை நியூஸ் எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டாங்க. எங்க ப்ரோ போட்டாங்க? அது எங்க ஒரு இஷ்யூ ஏஎன்ஐல வச்சு தான் போட்டாங்க? இந்த போய் ஃபுல்லாவே பாருங்க. கேம்பெயின் நீங்க போய் பண்ணாங்க. ஏஎன்ஐ எடுத்து ஷேர் அவங்க பண்ணி பாருங்க. இந்தியா ஃபுல்லா நடந்த கேம்பெயினா அது வச்சு மீடியா தான் இங்க மேட்டர் கேள தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு வருவோம். இந்த மணல் திருட்டுல கலெக்டர்களை ஆஜர் பண்ண சொல்லி நீங்க இதெல்லாம் வந்து சிஏஜி அறிக்கையெல்லாம் இது பண்ணி அவ்வளவு பெரிய பிரச்சனை நடுவில் நடந்தது. நீ அதெல்லாம் மக்களுக்கு போய் அவ்வளவு பெருசா எல்லாம் போய் சேரவே இல்லையே. பெருசா என்ன மேட்டர்னா ஆக்டிவ் மீடியா கவரேஜ் பண்றது இல்லை. இன்னொன்னு எதிர்கட்சின்னு இருக்கிற கட்சியை அதை கண்டுக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. இது ரெண்டு கட்சியும் ஒரே மாதிரி தான் ஆக்ட் அங்க டிராமா ஒரு போடுவாங்க. லட்சத்துல ஒண்ணு மணல் பிரச்சனை, ஓகே மணல் மாஃபியா. ரெண்டாவது இந்த ஸ்கூல் எஜுகேஷன் ப்ராப்ளம் என்ன? ஒருத்தர் போய் பேசிட்டு வந்தாரு. அது என்ன ப்ராப்ளம்? அவதான் அரெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சதா? அவர் பேசினது என்ன பேசினார் ப்ரோ? அப்ப நீங்க என்ன எல்லா பிரச்சனைக்கும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அதான் சொல்யூஷனா? எனக்கு புரியல. ஒரு ஊழல் பண்றாங்க. நிறைய ஸ்பீச்சஸ் இருக்கு. யார் அலோவ் பண்ணா, அந்த சிஸ்டம் எப்படி அலோவ் பண்ணிச்சு அவரை, எப்படி அந்த பிரமிசஸ்குள்ள போனாரு, இதுக்கு யார் காரணம்? அதே மாதிரி ரொம்ப சிம்பிள். உதயண்ணன் போய் ஒரு மதுரை போறாரு, ஒரு டாய்லெட்டை போய் பாக்குறாரு, நாரி கிடக்குது, 3 பேரை மாத்திருக்காங்க. ஒரு இடத்துல சும்மா சர்ப்ரைஸ் விசிட்டுக்கே 4 பேர்த்த இடம் மாத்திருக்காங்க. அப்போ மதுரை ஃபுல்லா போனா மதுரை மாநகராட்சியை கலைக்கிற அளவுக்கு அங்கே பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி இது வந்து வெறும் மதுரை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் நீ உள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்க அவ்வளவு நாரி கிடக்குது. நீ கோயம்புத்தூர் எடு, எங்க எடு, நீ வந்து பப்ளிக் அந்த டாய்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க. நீங்க என்னங்க முதல்வன் படத்துல வர மாதிரி பேசிட்டு அப்படி இல்ல இல்லையா? இதெல்லாம் கார்த்தி ப்ரோ, எங்க ஏரியாவில வந்து நாங்க வந்து திருவண்ணாமலை ப்ரோ, என்னோட நேட்டிவ் வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா போட்ட ரோடு மேலேயே 4-5 வாட்டி போட்டுட்டாங்க. எவ்வளவு பேர் போராட்டம் பண்ணியும் அது பெருசா எக்ஸ்போஸே ஆகல. எனக்கு தெரியும், மலை சுத்துற வழியில 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி போட்ட ரோடு மேலேயே போடுறாங்க. என்ன ப்ராப்ளம் தெரியும்? ஆனா யாரு தெரியுமா போடுறது? ஏவா வெல்லு. அவர்தான், அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அங்க பண்றது. இப்ப இதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க வாய்ஸ் அவுட் பண்ண இல்லைங்களா? என்ன கார்த்தி, இதுவே அதிமுக இருந்துச்சு அப்படின்னா இங்க நரேட்டிவ்ல போட்டு தீட்டு ரோடு மேல ரோடு போறதெல்லாம் 50 வருஷமா நடந்துட்டு இருக்கு ப்ரோ. எப்படி 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சொல்றேன் நான். இதே மேட்டர் சேம். இதே ஒரு அமைச்சர் அதிமுகன்னா இந்நேரம் மீடியா ஃபுல்லா ருத்ரதாண்ட வேர்டு தலையில குதிப்பானுங்க, சோமர் சால்ட்லாம் அடிப்பானுங்க. அது நடக்காது. ஏன்னா எப்பவுமே அது எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லுவேன். ஏன்னா பிஜேபியோட ஃபார்முலாவை அப்படியே கவர் பண்றாங்க. மீடியா நேரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. மக்கள் அவன் பாட்டுக்கு அவன் போய் அவன் வேலையை பார்ப்பான். அது நடந்துட்டு இருக்குது. இப்போ அதை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு மீடியா பவர் உள்ள ஒரு ஆள் வந்து எடுத்து நிற்கணும். அது விஜய். அவ்வளோதான். அவர் பேசினாரா அது இஷ்யூ ஆகும். அவ்வளோதான். அவர் பேசினா இஷ்யூ ஆகும். நீ சாதாரண நீ சொல்ற கரப்ஷனு அவர் மேடை ஏறி வந்து பேசினார்னா அது இஷ்யூ ஆகும். ஏன்னா படத்தில் பேசினாலே இஷ்யூ ஆகுது, பொலிட்டிக்கலாக பேசினா இஷ்யூ ஆகும். அதுக்கு தான் போட்டு இந்த முட்டுக்கட்டை எல்லாமே. வெரி சிம்பிள். அதான் உண்மை. மீடியா நரேட்டிவ் மாறும். திருப்பி சொல்றியா? இப்ப ஒருத்தர் வாய்ஸ் பண்றதே இங்க ப்ராப்ளமா இருக்குன்னு தானே நான் வந்து சொல்றேன். இப்ப யார் கேக்குறது? இப்ப நீங்க அவரை விட்டுருங்க. நான் அவரு இப்ப நீங்க விஜயை கூட விட்டுருங்க. நீங்க யார்தான் கேக்குறது அவரை? இப்ப வந்து ஏடிஎம்கே கேட்கல, பிஜேபி கேட்கல, பெரிய பார்ட்டின்னு தான் சொல்றீங்க. இங்க கேட்கவே இல்ல. இப்ப இது கேட்கவே இல்ல. ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறதுல கிட்டத்தட்ட ஒன்னாயிடுச்சு. எல்லாருமே அதுதான் பிரச்சனை. அதுதான் ப்ரோ பிரச்சனை. எல்லாருமே இப்ப செல்லூர் ராஜன் எல்லாம் வந்து இப்ப நீங்க இதுல பாரு, சட்டமன்றத்துல பாரு, ஜாலியா சிரிச்சுட்டு தான் பேசிட்டு இருக்க. அப்படி அங்க வந்து உண்மையான எதிர்ப்பெல்லாம் இல்லை. எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டாங்க. எல்லாருமே ஓகே, பொலிட்டிக்கல் சர்வைவல் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங்ல கோயம்புத்தூர்ல ஓட்டு நடக்கிறப்போ ஓட்டு போடுறப்போ ஓப்பனா என்னன்னா பிடிச்சா எங்களுக்கு போடுங்க, பிடிக்கலன்னா திமுக போடுங்க. இப்ப இல்ல ப்ரோ, ஒரு XNY பார்ட்டி வந்து நாளைக்கு வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட ஒரு மெஜாரிட்டியான ஓட்டு இருக்கும் போது ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்னும் சேராது? இப்போ நண்பா ரொம்ப சிம்பிளா ஒன்று கேட்டேன். நான் கேட்டேன், ஒருத்தர் நம்ம இங்க ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, கேட்டேன் ஏங்க பிஜேபி மட்டும் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அது நாங்க எங்க பங்காளி மாதிரிங்க, சீட்டு விட்டோம்னா திருப்பி சீட்டு பிடிச்சிக்குவோம், புதுவாள் உள்ள வரக்கூடாதுங்க. இவ்வளவுதான் சொன்னாங்க எனக்கு. அவ்வளவுதான். பிஜேபி அவங்களுக்கு புதுவாள். இதுல வந்து சித்தாந்த வெங்காயம் எல்லாம் கிடையாது. புதுவாள் அவங்க உள்ள வந்து இங்க எல்லாம் கிளச்சி விட்டுருவான். அவ்வளவுதான். அது நடக்கக்கூடாது. அதுல வந்து சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேருமே வந்துடுறாங்க. இப்போ விஜய் வந்தா புதுவாள், ஈக்குவேஷனே புதுசா எல்லாமே மாறும்.
அது 2 கட்சியுமே விரும்பாது. அதான் உண்மை. அதான் உண்மை. அது இல்லாம ரொம்ப ஈஸி இல்லல்ல ப்ரோ. ஒரு கட்சிய வந்து நம்ம கிளை வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு ஒரு கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது விஜய்னால முடியாத விஷயம் இல்லையா? மத்தவங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம். வேற யாராவது ஒரு பெரிய இன்னைக்கே ஐஏஎஸ் இருக்கு நண்பா. இன்னைக்கே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றங்கள் அது அவ்வளவு தூரம் ரீச் ஆன இருக்குது. அதை அப்படியே கன்வெர்ட் அதுதான் பண்ண சொல்றேன். அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண ஜெயிக்கிறது ஜெயிக்காதது 2வது விஷயம் ப்ரோ. வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லன்ற பிரச்சனையை தான் நான் கார்த்தி ப்ரோ கிட்ட சொல்றேன். இப்ப இது வந்து எங்க ஏங்க ஊர்ல எதுக்கு தாங்க வாய்ஸ் யூட் பண்ணிருக்கீங்க? ஏதோ ஒன்று வாய்ஸ் யூட் பண்ணாது சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ. அவர் விட்டுருங்க உண்மைங்க ப்ரோ. ப்ரோ சம்பந்தம் நீங்க அவரை விட்டுருங்க. நாங்க யாருதான் வாய்ஸ் அவுட் பண்றதுன்னு தான் நான் கேக்குறேன். இப்ப நாளைக்கு அவரும் வந்து பண்ணணும்னா நம்ம அதிகபட்ச அன்னைக்கு இந்த ஜெயிலர் கொஸ்டின் கலெக்ஷன் கேட்கலாம். வாய்ஸ் யூட் பண்ணுவீங்க. இப்ப இருந்து இல்ல விட்டுருங்க. வேட்டையன் இல்ல கலெக்ஷன் வாய்ஸ் யூட் யோ பண்ணுவீங்க. திமுக அதுதானே இது வேற என்ன இல்ல வாய்ஸ் யூட் விட்டுருங்க பண்ணுவீங்க? ப்ரோ. ஹிஸ்டரி எடுத்துக்கோ கார்த்தி. திமுக அதிமுகவுக்கு எதிரா எவன் வந்தாலுமே அவனை வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து அன்கோ போட்டு அவனை புல்டோசர் ஏத்துறது தான் வந்து பாத்தீங்கன்னா 2 கட்சியோட வழக்கம். அது எப்பவுமே நடந்திருக்குது. அது காலங்காலமா நடந்திருக்குது. அதை மாத்தணும். அது மாத்தணும்னு ஒரு நினைக்கிறாரா எனக்கு தெரியாது. விஜயனை வந்து மாத்தணும்னு நினைக்கலாம் தெரியாது. ஆனா அவர் எதுவுமே சொல்லல. நீங்களே இல்லையா ஒரு பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லதையா? இங்க நமக்கு என்னன்னா திமுக வந்து கெடுதல் செஞ்சுச்சு, அதிமுக அப்படிலாம் இல்லை. அவங்க முடிஞ்ச அளவுக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப இவங்கெல்லாம் எவ்வளவோ நல்ல வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ் வந்தது அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் வந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பாக கொஞ்சம் வேலை செய்வாங்க. அவ்வளோதான். ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க வேலை செய்வான், எதிர்கட்சி அப்போ தான் முழிப்பான். கொஞ்சம் முழிச்சு 4-5 ஏதாவது ஒரு போராட்டம் கிராட்டம் பண்ணுவான். எங்காவது போராட்டம் இவனுக்கு பண்ணி பார்த்துருக்குற நீ அந்த கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் சுற்றி போய் மறைஞ்சிட்டாங்க. எல்லாரும் எங்கே போனாங்கன்னே தெரியல. போய் மறைஞ்சிட்டாங்க. ஆனால் ஓட்டு போடுறப்ப மட்டும் அதுக்குமே அவர் பேசல. அதுக்குமே அவர் பேசல. யாரு? இருங்க அவர் வந்து பேசட்டும். அப்புறம் நீங்க கண்டிப்பா உங்க கருத்தை வைங்க. வேணான்னு சொல்லவே இல்லை. நான் அதான் சொல்றேன். இப்ப நீங்க வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு கொஸ்டின் கேக்குறீங்களே, பிரச்சனை நடக்கும்போது ஏங்க அவர் பேசும்போது கேட்டுக்கங்கன்றீங்க. எப்பதான் பேசுவாங்க? இருங்க வெயிட் பண்ணுங்க. பேசும்போது கேளுங்க. என்ன எப்ப பார்த்தாலும் அப்ப பேச மாட்டாருன்னு சொல்றீங்க. அதுதான் அவர் பேசக்கூடாதுன்னு சொல்றாரா என்னன்னு தெரியலையே எனக்கு. அவரு இருக்கலாம். சீச்சியா அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. பேச மாட்டாரு. நாளைக்கு நீங்க பேசினா என்ன சொல்றீங்க? நான் நீங்க பேசல அதை நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு பேசிட்டா என்ன பண்ணுவீங்க? அது சொல்லுங்க. பேசிட்டாருங்க. பேசுவாருன்ற எங்க பேசுவாருன்ற இங்க பாருங்க. சூப்பரா பேசுறேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்னங்க எப்படி பேசிட்டாருன்னு சொல்லுவேன். 2 தாங்க விமர்சனம் பண்ணுங்க. வேற என்ன? அப்ப நம்ம அந்த இடத்துல தானே ப்ரோ இருக்கோம். அதானே பிரச்சனை. இப்ப நான் சொல்றது அதானே. இப்ப நான் பேசினா அது வாய்ஸ் அவுட் ஆகாதுன்றது தானே பிரச்சனை. அது யாராவது பேசணும் அப்படின்னு தானே நான் சொல்றேன். எல்லாம் வசதியா செட்டில் ஆகி திமுக அதிமுக அன்கோ போட்டு வசதியா செட்டில் ஆகி அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா மென்டலா அவங்களே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. சரி இன்னொரு டேர்ம் அவன் ரொம்ப தெளிவா அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷன் அதான் சொல்றேன். அடுத்த டேர்ம் டிஎம்கே அப்படிங்கிறத மென்டலா அவங்களே செட் பண்ணிட்டு எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் வர்றது அப்படிங்கிறது பல பேருக்கு குடைச்சல். அதனால இதுல யாருக்கு குடைச்சலுங்க? என்னங்க இது எப்ப பார்த்தாலும் சினிமா பத்தி சொல்றியா? நான் இப்ப அவர் வர்றது யாருக்கு குடைச்சல்? யாருங்க போயிருந்தாங்க? சரி கார்த்தி ப்ரோ இருங்க, நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்ப ரீசெண்டா நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல மார்ஜின் ஓட்ஸ்ல ஜெயிச்ச எம்எல்ஏ எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க? ஒரு 10,000க்குள்ள. 10,000 மார்ஜினா? சரி இல்ல சரி 10,000 விடு. சரி ஒரு 5,000 வச்சுக்கோங்க. எப்படி ஒரு 20-30 தொகுதி இருக்கும். அப்ப அந்த ஒரு 10,000 ஓட்டு வந்து எல்லா தொகுதிக்கும் இவர் வாங்கினாருன்னா என்ன நடக்கும்? நான் அதிகமா கூட சொல்லல ப்ரோ. இப்ப டிஎம்கே ஜெயிச்ச இடத்துல வேற ஒரு பார்ட்டி கூட ஜெயிச்சிருக்கா இல்லைங்களா? சீமான் தான் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காருல்ல. இல்ல சீமானுக்கு எல்லாரும் ஒரே கட்சி விட்டு தான் வாங்குவாங்க. இல்ல அப்படி சொல்லல. இல்ல நீங்க மறுபடியும் பாருங்க. மறுபடியும் நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் திமுக தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. திமுகக்கு அதிமுகக்கு இல்ல பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவா எல்லா ஓட்டுமே சீமானுக்கு தான் விழுதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லைங்க இப்ப சீமான் இப்படிதாங்க பேசிட்டு இருப்பாரு. இல்ல பேசுறத விடுங்க ப்ரோ. நம்ம இப்ப நீங்க சொல்றது அப்படிதானே. இப்ப அங்க போட்டு தொகுதியில நீ ஏன் தோத்து தெரியுமா? 2000 ஓட்டுல அந்த 2000 ஓட்டு. அப்ப நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன்? 3000 வாங்கியிருக்கேன். இல்ல நீங்க வாங்கினதெல்லாம் நான் சொல்லல. இப்ப சரி நாளைக்கு பிஜேபியே ஒரு இடத்துல ஜெயிக்குது. அந்த இப்ப சரி விடுங்க. இப்ப கோயம்புத்தூர்ல வந்து ஜெயிச்சாங்க இல்லைங்களா? அவங்க எதனால வந்து கமல் வந்து தோத்தாரு? எத்தனை வாக்கு வித்தியாசத்துல தோத்தாரு? இப்ப வந்து அவர் ஜெயிச்சிருக்கலாம் இல்லைங்களா? இப்ப அந்த ஓட்டு யார்கிட்ட இருக்கு?
இப்ப கமல் அப்ப அந்த டைம்ல டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் இல்லைங்களா? எல்லாமே ஒரு கேம் தானே ப்ரோ, நம்பர் கேம்ஸ் தானே. இப்ப இவர் வந்தாருன்னா இவருக்கு நம்ம கமல் டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சிருந்தா முதல் எலெக்ஷன்ல எதுக்கு நிக்கணும் அவரு? அததான் கேக்குறேன். அப்படி எது கட்சி ஆரம்பிக்கணும்? அதுதான் பிரச்சனைன்ற. அவரு அப்படி பண்ணிட்டு ஏன் அவர் போனார்? அப்படி போகாம இருக்கணும்னு தான் நம்ம இப்ப சொல்றோம். இப்ப நீங்க சொல்றது ஓகே ப்ரோ, அவர் வந்துட்டாருன்னா இவர் அலைன்ஸ் வைப்பான்றீங்க. வைக்கல அப்படின்னா இவருக்கு கண்டிப்பா க்ரோ ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டாண்டு. இப்ப வந்த எலெக்ஷன்லயே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லல ப்ரோ. யாரா இருந்தாலுமே வந்து அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்குன்னு தான். உங்க பாயிண்ட் எதுவுமே வேலிட் இல்லைன்னு பேசல, பட் ஆனா நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? ஏங்க நான் அதை பத்தி எதுவுமே பேசலைங்க. அவன் வந்து இன்னும் கிறிஸ்துவா யாரையுமே பேசவே ஆரம்பிக்கலன்னு சொல்றாங்க. இல்ல இப்ப நீங்க பேசுனா இப்ப நாளைக்கு நீங்களும் மாறுவீங்கன்னு தான் என்னோட கருத்து. பேசினாருன்னா சரி ஓகே, இதுக்கு வாய்ப்பு இது ரெண்டுங்க அநியாயமா இருக்கு. நாளைக்கே திமுக வந்து நாட்டை நல்லது பண்ணிச்சா, திமுக நல்லது பண்ணிச்சு, நானே ஓட்டு போறதுக்கு போகிறது ரெடியா இருப்பேன். இது ரெண்டு அநியாயமா இருக்கு. நான் இல்ல முடியாதுன்னு ஒத்துக்குவேன். அப்படி எல்லாம் உங்களை சொல்லல, சொல்றேன் நானு. சரி நம்ம இதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், கொஞ்சம் வரட்டும், கொஞ்சம் டைம் கொடுங்க, நாளைக்கு பேசுங்க. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வேலிட் தான். சரி ஏன் தள்ளி போகணும்னு கேக்குறீங்க, என்ன பேசுவாருன்னு கேக்குறீங்க. சரி நம்ம பேசினதுக்கு அப்புறம் சரி இது இப்ப இது செட் ஆகாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல இது வந்து ஆல்ரெடி மத்த கட்சி எல்லாம் எடுக்கிற ஸ்டாண்டு தானே, இவர் என்ன புதுசா இருக்கு நம்ம அன்னைக்கு கேட்கலாம். ஆனா நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பத்துல இல்ல ஆரம்பத்துல இருந்து புதுசா எதுவும் பண்ணல. சரி, ஆரம்பத்துல இந்த கட்சி எதுவும் புதுசா பண்ணல, இன்னொரு எதுவும் பண்ணல. இல்ல புதுசா அது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உண்டான டைம் இருக்கு இல்லையா ப்ரோ, நம்ம அதையும் பார்க்கணும்ல. இல்ல ஐயோ சாமி, இது வேறயா? இல்ல ப்ரோ எனக்கு புரியுது ப்ரோ, நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. இது வரைக்கும் பழைய உருட்டு தான், இது வரைக்கும் பழைய உருட்டு தான். இப்ப உருட்ட போறது பழைய உருட்டு தான். இதுதான் நம்ம வெயிட் பண்ணி தான் ப்ரோ பார்த்துட்டு நீங்க பேசணும். உருட்டுன்னு சொல்றதே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்ல. நம்ம எதுவுமே பேசாத முன்னாடி அது உருட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படிதான் இருக்கு, அப்படிதான் பாயிண்ட் வச்சிருக்கீங்க. இருங்க ப்ரோ, நான் இருங்க, இதே டைம் பாஸ் பேஸ் தானே. வரும்போது வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா நான் வெயிட் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பாருங்க. சரி ஓகே ஓகே டன். நான் வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ரோ, நிறைய விஷயம் வந்து நான் அப்போ உங்ககிட்ட கண்டிப்பா கேட்பேன். இல்ல நீங்களும் கேளுங்க. இப்ப நீங்க பேசுனது எல்லாமே வந்து இல்ல இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்ல. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நியாயம். பட் அவர் எதுவுமே பேச ஆரம்பிக்காத முன்னாடி நம்ம சொல்றோமே அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். ஒண்ணுமே சொல்லிங்க, இன்னும் பேசலாம் சொல்றேன். அதுதான் நம்ம பேசட்டும், பேசினதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. தோழராதி கொடுங்க, தோழாயிட்டு பேசும் சீனே நினைக்கப்போம். வேற யாரும் பேசுவதில்லை. Hey, hi Apan bro. Hi Karthik. Hi bro. Yeah, I'm from Bangalore, bro. So just wanted to check with you people. Like, have you guys seen the Devara trailer? Yes, bro. So how was it, bro? How did you guys feel? Because your biggest music director of our Indian cinema, Anirudh, has given a beautiful music and a very good music for that. So how did you guys feel and how was the trailer? So did you guys watch? இப்ப சொல்றா கேக்குற அப்படி டாக்டர். So for me it worked well, but I'm not sure about others. Yeah, we want to know your people's suggestions, so bro. So I have been here. I know you guys. So just wanted to understand like how it was. Personally it looks good, but anyway it's a commercial cinema, right? We are not sure how it will work for Tamil audience. Let's wait and watch. Okay. கார்த்தி ப்ரோ, நீங்க ரீச்டா? டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே. To be honest, it didn't work. காலைல தாங்க வருவாரு.
காலையில நாளைக்கு படத்தை ஆரம்பிக்கும். வச்சுட்டு இன்னைக்கு காலையில போறேன்னு சொல்றீங்க. நாளைக்கு அந்த ஒர்க்ல இது. அது கேரளால ஒரு ப்ரொடியூசர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. ஓ okay. இல்ல ப்ரோ, நான் யூஷுவலாவே கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க இல்லைங்களா? இப்ப நீங்க முன்னாடியே படம் பார்த்திருப்பீங்களா? அதனாலதான் நான் இன்னைக்கே வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். இந்த படம்லாம் பார்க்கல. ஓகே. பட் யூஷுவலா நீங்க பாப்பீங்க இல்லைங்களா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியா? இந்த படம் கேரளால மலையாள படம், மலையாளம் தமிழ் அவங்களுக்கே காப்பி நெட் தான் வந்துச்சு நினைக்கிறேன். கண்டென்ட் லேட்டு ஓகே ஓகே. பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நட்பின் அடிப்படையில் வருது. ரிலீஸ் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி வரும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பேசல, எதுவுமே கிடையாது. ஒன்லி தியேட்டர்ஸ் மட்டும் பேசுறது. ப்ரோ, நீங்க ஏதாவது தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பிளான்ல இருக்கீங்களா? இல்ல ஏதாவது சின்ன படம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, சில படங்கள் கேட்பாங்க, ஆனால் ஒன்றுமே தேராது. அதெல்லாம் அதை வாங்கி பண்ணி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட். அவங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, எனக்கு வேஸ்ட்டு. தியேட்டருக்காரங்களும் காண்டாவானுங்க, திட்டுவானுங்க. ஐயோ ஏன் இந்த படத்தெல்லாம் வந்து எடுத்து வந்து எங்கள் உயிர் எடுக்கிறேன். ஓகே ஓகே, ஆரம்ப படத்தை. இல்ல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபியூச்சர்ல ஏதாவது பெருசா டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி போகணும் பெரிய படம்லாம்? காசு இல்லையே. ஓகே ஓகே. சீக்கிரம் பார்ப்போம். நீங்க இன்னொரு 4-5 இயர்ஸ்ல நீங்களே பண்ற மாதிரி வரீங்க. இந்த ராம்சன், இந்த என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். இவனுங்கெல்லாம் அட்டையை போட்டு தான் வாங்கணும். இன்னும் அங்கேருந்து கம்ப்ளைண்ட் நம்ம மேலே கொடுக்க முடியாது. சீக்கிரத்தில் ஒரு அந்நிய செலாவணி மோசடி பண்ணி இருக்காங்க. ப்ரோ ரெக்கார்ட்ல இருக்கு, பார்த்து பேசு. நாளைக்கு நீங்க சிம்பிளா ஏதாவது இதானிங்களாலும் மாட்டி விட்டுருவோம் உங்களை. கார்த்தி ப்ரோ, நேத்து ஒருத்தர் பேசினார்ல, பத்ரின்னு ஒருத்தர். நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் தூங்கிட்டேன். அவர் யாருன்னா, போன வருஷம் ஜெயிலர் அப்போ உங்கள்ட்ட சவால் விட்டாரு, ஜெயிலர் 1000 crore அடிக்கும். நீங்க ட்விட் கூட போட்டீங்க. அது அவர்தான். அவர் மாசா பேசுவாங்க மனுஷன். நேத்து சம மாசா பேசினாரு. ஒன் அண்ட் ஹாஃப் ஃபுல்லா பண்ணதான் ப்ரோ. நீங்க பார்த்துட்டு நாளைக்கு வந்து சொல்லுங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு இதுதான். அந்த கரக்கரான்ற வேர்டை மட்டும் கண்டிப்பா நீங்க கேட்டுட்டு வந்து சொல்றீங்க. அந்த டைம் பாஸ் அவர் பேசுறது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ப்ரோ. அவரும் பிரசாந்த் யூடியூப் சேனல்ல பார்த்தது இல்லை. ஆக்சுவலா ப்ரோ, பிரசாந்த் அவராலேயே பேச முடியல. அப்படிதான் பாத்துக்கோங்க. நீங்க இப்ப எத்தனை வாட்டி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணீங்க, நம்ம ஆஃப் ஆயிட்டோம் இல்லைங்களா? அவராலே பேச முடியல. அப்ப பாத்துக்கோங்க அவர் எப்படி பேசிருப்பாரு. ப்ரோ, போன வருஷம் பிரசாந்த் அவரும் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசினாங்க. இன்னைக்கு பிரசாந்தே நேத்து மல்லு கட்ட முடியாம என்னமோ பண்ணிட்டு. ஐயப்பன் ப்ரோ இன்னைக்கு வரலையா அவரு? நான் அவரை காணும் ப்ரோ. நேத்து வேற நீங்களும் ஒரு பக்கம் வேற நல்லா டெம்ட் ஆக்கி விட்டுட்டீங்க, சூப்பர் ஸ்டார்னு சொல்லி வேற. யூடியூப் சூப்பர் ஸ்டார் ப்ரோ, அதுவும் பாருங்க. கார்த்தி ப்ரோ, நாளைக்கு இந்த 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு. யூடியூப் சூப்பர் ஸ்டார் யாருன்னு பாருங்க. கேட்டேன். Yeah. Sure, okay, bye. Karthik, yeah, thanks everyone, bro, for giving me the speaker. Just when I go out, right? Just wanted to tell you, our movie will be coming on 27th, bro. So, movie is really good. Please do watch, okay? Thanks. Sure, bro.